சிவேஷா சிவசிதம்பரம் நம சிவகாமியை ஜெகதம்பிகே தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் வல்ல நம்பெருமான் ஸ்ரீ சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீமன் ஆனந்த நடராஜ ராஜமூர்த்தியினுடைய பெருங்கிருபை அனுகிரகத்தோடு மாதந்தோறும் சிச்சபேஷனுடைய ஆருத்ரா என்று சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்திலே நம்பெருமான் ஆனந்த நடராஜமூர்த்தியினுடைய பெருமையும் அடியாருடைய பெருமையும் சுவாமி பணித்த வண்ணம் நாம் எல்லாம் சொல்லி கேட்டு இன்புற்று வருகிறோம். சிறப்பு அழைப்பாளருடைய ஒரு அறிமுகம். நமது அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய நம்ம சைவ சித்தாந்த புலவர் தர்மயாதின புலவர் மதுசூதனன் சிவத்திரு மதுசூதனன் கலைச்செல்வன் ஐயா அவர்கள். ஐயா இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, நிறைய இப்போ மேன்மைக்குள் சைவநீதி உலகமெல்லாம் என்கின்ற அந்த சைவத்தை பரப்பக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் சுவாமி நிறைய பேரை இயக்கின்றிருக்கார். அதில் இன்றைக்கு நம்மளுடைய மதுசூதனையாவும் இந்த ஸ்பிரிச்சுவல் யங் லெஜண்ட் அப்படின்னு சொல்லி இந்த உலகம் ஃபுல்லாக நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வரார். இவருக்கு இளம் பிராயத்தில் இவர் இதுலேருந்து எப்படி பிரயோகம் ஆனார், ப்ராக்டிஸ் ஆனார் அப்படின்னு சொன்னாக்க, ஆர்கியாலஜின்னு சொல்லக்கூடிய கோயில் சிலைகள், சிலையினுடைய சிலா தத்துவம் என்ன சொல்லுது, இந்த ஆர்கியாலஜி என்ன சொல்கிறது என்பதை பற்றி அந்த டைரக்ஷனில் அந்த சத்தியமூர்த்தி ஐயாவோடு தொடர்பு இருந்து நிறைய விஷயங்களை நமக்கு சொன்னார். அதுக்கப்புறம் இப்போது ஒவ்வொரு ஸ்தலங்களுக்கு போய் அந்தந்த ஸ்தலங்களில் இருக்கக்கூடிய ஸ்தலத்தினுடைய மகிமை, அந்த மூர்த்தத்தினுடைய மகிமைகளெல்லாம் அவருக்கே உரிய பாங்களை சிறப்பாக எடுத்துரைத்து வருகிறார். அப்பேற்பட்ட மிகச்சிறந்த சொற்பொழிவாளராகவும் அந்த இளம் ஆன்மீக சொற்பொழிவாளரும் உலகம் ஃபுல்லாம் பலம் வந்திருக்கக்கூடிய ஐயா அவர்கள் இன்றைக்கு சுவாமி நமக்கு பணித்திருக்கிறார். முதலாவதாக ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ஓம் சிவா. திருச்சிற்றம்பலம். பாதாரவிந்த மணிநூபுர சிஞ்சிதானி ஆனந்தயந்தி மதயந்தி மோகயந்தி ரோமாஞ்சயந்தி நயனானி கிருதார்த்தயந்தி. நமः பார்வதீபதயே ஹர ஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. ஓட்டை மாடத்தில் 9 வாசலும் காட்டில் வேவதன் முன்னம் கழலடி, நாட்டி நான்மலர் கூவி வலம் செய்யில் வாட்டம் தீர்த்திடும் வான்மியூர் ஈசனே. நீரூரும் செஞ்சடையாய் நெற்றிக்கண்ணாய் நிலாத்திங்கள் துண்டத்தாய் நின்னை தேடி, ஓரூரும் ஒழியாமே ஒற்றித்து எங்கும் உலகமெல்லாம் திரிதந்து நின்னை காண்பான். தேரூரும் நெடுவீதி பற்றி நின்று திருமாலும் நான்முகனும் தேர்ந்தும் காணாது ஆரூரா ஆரூரா என்கின்றார்கள் அமரர்கள் தம் பெருமானே ஆரூராயே. கார்புறவும் கருங்கூந்தல் செவ்வாய் கண்ணகை பச்சை கன்னியொடும், பார்க்கமழ்ப்பும் காந்தளந்தோட் குமரனொடும், மணிசிங்காதனத்து மேலி சீர் பரவுவான் புலவர் நிறைந்தன யாவையும் நல்கி சிறப்பின் வைகும், வார்ப்புணல் சூழ்வயல் கமலை தேவர்கள் சிந்தாமணியை மனத்துள் வைப்பாம். அரியானை அந்தரதம் சிந்தையானை, அருமறையின் அகத்தானை, அணுவை யார்க்கும் தெரியாத தத்துவனை, தேனை பாலை திகழொளியை, தேவர்கள் தம்கோனை, மற்றை கரியானை நான்முகனை, கணலை காற்றை கணைக்கடலை குலவரையை கலைந்து நின்ற பெரியானை, பெரும்பற்ற பிலியூரானை, பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே.
எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல ஆரூர் அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் எமையாளும் தருமபுர ஆதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்திக்கிறேன். சிதம்பரேஸ்வருடைய நிர்ஹேதுகமான கிருபையினாலே பல இடங்களிலும் நடராஜ பெருமானுடைய திருவிளையாடல்களை குறித்தும் தில்லை திருத்தலத்தின் சிறப்புகள் குறித்தும் இந்த திருத்தலத்திலே மூவர் முதலிகள் தொடக்கமாய் அடியார் பெருமக்கள் மண்டியிருந்த சிறப்பையும் அவர்தம் அருட்தமிழ் பாடல்கள் குறித்தும் பேசுவதற்கான வாய்ப்பை எம்பெருமான் பல தலங்களிலும் பல மேடைகளிலும் முதன்முறையாக தில்லை திருத்தலத்தில் எம்பெருமானுடைய திருவடிவாரத்தில் இருந்து கொண்டு சிந்திப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த தினத்திலே பணித்திருக்கிறார். ஒரு புண்ணிய பெருந்திருத்தலத்தில் முதன்முறையாக அடியேன் தெரிந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக வழங்கப்பட்ட ஏற்பட்டது. உள்ளபடியே இதுவரையில் சிதம்பரேஸ்வருடைய பெருமையை வெவ்வேறு தலைப்புகளிலே பல இடங்களில் பேசியிருந்தாலும் இன்று இந்த தலத்தில் இருந்து கொண்டு பேசும்போது ஒரு விதத்தில் தழுதழுத்தும் சொற்களுக்கு பஞ்சம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சியும் பேசும்படியாக மைகிறது. எம்பெருமானுடைய தனிப்பெரும் கருணையை மட்டும் துணையாக கொண்டு அடியனுக்கு தெரிந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். தில்லை திருத்தலத்தை இருப்பிடமாய் கொண்டு வசிக்கும் அடியார் பெருமக்கள் இங்கே கூடியிருக்கக்கூடிய சிவனடியார்களை சிவபூத கணங்களாக பாவித்து அவர்களுடைய பொன்னார் திருவடி தாமரைகளை அடியேன் மனம்மை மொழிகளால் வணங்கி கொண்டு தெரிந்த விஷயங்களை பகிர்ந்து கொள்ளும் அளவில் தான் இந்த நிகழ்ச்சியை அடியேன் பார்க்கிறேன். சிதம்பரேஸ்வருடைய சிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் உலகத்தினுடைய படைப்பு, படைக்கப்பட்ட உலகத்தை இயக்கி வந்த உலகத்தை சம்ஹார காலத்திலே ஒடுக்கி உயிர்களுக்கு தேவையான காலத்தில் திரோதானமும் அந்த திரோதான மலம் நீங்கிய பிறகு அனுக்கிரகமாகிற ஐந்தொழில்களையும் தன்னுடைய சங்கல்பத்தினாலே ஆற்றக்கூடிய அந்த தனிச்சிறப்பை சிந்திக்கலாம். இந்த எம்பெருமான் முதல் முன்னம் தில்லை திருத்தலத்திற்கு எழுந்தருளுவதற்கான வியாஜமாக கொண்டிருந்த திருவிளையாடல்களை சுருங்க சிந்தித்து அதன் மேலே நாம் உமாபதி சிவாச்சாரியாருடைய திருவருள் வாக்காக வெளிப்பட்ட கொடிக்கவி என்கிற அந்த திவ்ய சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிற ஓரிரு கருத்துக்களை சிந்திப்போம். நடராஜ பெருமான் இந்த உலகிலே நம்மையெல்லாம் ஆட்கொண்டருள வந்து தோன்றுவதற்கான நிகழ்த்திய திருவிளையாடலினுடைய முதல் காட்சி திருப்பார்க்கடலில் இருந்து தொடங்குகிறது. பார்க்கடல் உலகை சூழ இருக்கக்கூடிய 7 மகா சமுத்திரங்களிலே ஒன்றாக சொல்லப்படுகிறது. நம்முடைய உலகிலே நம்மை சுற்றி உப்புக்கடல் நம்மெல்லாம் அறிந்தது. அதை அடுத்து தயிரினாலும் நெய்யினாலும் இன்னும் கருப்பஞ்சாற்றிலும் கடல்களால் சூழப்பட்டு அந்த வகையிலே பாலால் சூழப்பட்ட ஒரு கடல் பாலாழி என்பார்கள். அந்த பார்க்கடலில் இருந்துதான் நடராஜ பெருமானுடைய திருவிளையாடல் தொடங்குகிறது. அந்த பார்க்கடல் திருமாலுக்கான இருப்பிடம் என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். அங்கே திருமாலுக்கென்று வாய்த்த அடியவனாய் விளங்கக்கூடிய ஆதிசேஷனாகிற அந்த பாம்பு படுக்கையிலே திருமால் உறங்கி கிடக்கிறார். நித்தமும் கிடந்தவாறே யோக நித்ரையிலே சிவத்தியானம் செய்து கொண்டு இருப்பார். தில்லை அம்பலவானருடைய சன்னதியை அடுத்து கோவிந்தராஜர் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பை மாணிக்கவாசக பெருமான் தம்முடைய திருக்கோவையாரிலே தெளிவாக சொல்லும் போது, அன்றொரு காலத்தில் அடிமுடி அறியாது திருமாலும் நான்முகனும் தேடிக்கொண்டு திரிந்த காலத்தில் எத்தனை முயன்றும் வராகவதாரம் செய்த திருமாலால் உன்னுடைய திருவடியை காண முடியவில்லை. ஆனால் அடியவர்களுக்கு எளியவனாய் நீயே ஆதியந்தமில்லா அந்த தனித்தன்மையை எங்களுக்காக வேண்டி குறைத்து கொண்டு தில்லை ஆகிற இந்த புண்ணிய திருத்தலத்திற்கு எழுந்தருளி ஒரு திருவடியை கீழே ஊன்றியும் மற்றொரு திருவடியை தூக்கி வீசியும் ஆடுகின்ற சிறப்பை அறிந்து எளியவனாய் இருந்தால் அம்பலவானரை அடையலாம் என்பதை அறிந்து கொண்டு திருமால் இந்த திருத்தலத்திற்கு வந்து உன்னுடைய திருமுற்றமே கதி என்று படுத்து கிடக்கிறார். கிடந்தவாறே தொழுத அவருக்கு ஒரு திருவடியை நீ காட்டி கொடுத்து விட்டாய், இந்த ஊன்றி இருக்கிற திருவடி. அதனால் திரோதான மலம் நீக்கப்படுகிறது. மேலே அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று அவன் சிவத்தியானத்திலே கிடக்கிறான் என்பது மாணிக்கவாசகர் அறுதியிட்டு சொல்லும் செய்தி. அந்த விதத்தில் திருமால் சதா காலமும் திருப்பார்க்கடலிலே பரமசைவராய் இருந்து சிவத்தியானத்திலே ஈடுபட்டு இருப்பாராம். அந்த சிவத்தியானத்தின் ஒரு அங்கமாக அவன் தன்னுடைய உள்ளத்திலே தோற்றுவித்த அந்த தனிப்பெரும் தன்மையை, அந்த சிறப்பை உணர்ந்தவாறு தன்னுடைய முகத்திலே திடீரென்று ஒரு புன்முறுவல் தோன்றும்படியாக செய்தான்.
அந்த முகத்திலே தோன்றிய புன்முறுவல் மந்தகாசமாய் மலர்ந்து அவருடைய மனமெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு அதீத மகிழ்ச்சியினாலே உடல் எடை கூடியதாம். அவரை சுமந்து கொண்டிருந்த ஆதிசேஷனுக்கு பல காலமாக நாம் இவரை இதே நிலையிலே சுமந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் என்றும் இல்லா சிறப்பாக இன்றைக்கு நாம் சுமக்கும் இவருடைய திருமேனியின் கணம் இப்படி கூடுவானேன் என்று ஒரு சந்தேகம் ஏற்பட்டது. சரி, அவரிடத்தேயே கேட்டு விடுவோம். திடீரென்று இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம் என்பதை சுவாமி தேவரீரே விண்ணப்பம் செய்கிறேன், உங்கள் திருவடியிலே விண்ணப்பம் செய்கிறேன், தேவரீர் அதற்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு அவருடைய தியானத்திற்கு நடுவே அவர் திருவடிகளிலே விண்ணப்பம் வைக்கலாம் என்று குனிந்து பார்த்தபோது மற்றொரு மாற்றத்தையும் பார்த்தானாம் ஆதிசேஷன். அதுவரையில் பெருமாளுடைய திருமுகத்திலே, திருமாலின் முகத்தில் இப்படி ஒரு புன்னகையை பார்த்ததே இல்லை. இத்தனை மந்தகாசம் எந்த காலத்திலும் வந்ததே இல்லை. என்றும் இல்லா திருநாளாய் முகத்திலே இந்த மந்தகாசமும் அந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக உடல் எடை கூடியதற்கும் காரணம் என்ன என்று தெரியாது குழம்பி நின்ற ஆதிசேஷன் சிவத்தியானத்திலே அவர் இருக்கிறார் என்பதை அறிந்தும் கூட அவர் திருவடியிலே விழுந்து வணங்கி பலமுறை அவருடைய திருநாமத்தை தோத்திரமாக செய்து அவருடைய தியானத்திற்கு நடுவே அது கலைந்து அவர் கண் திறந்த போது இனியும் பொறுக்க முடியாது. தேவரீர் திருமுகத்திலே இருக்கக்கூடிய இந்த மந்தகாச புன்னகையும் அந்த புன்னகையின் வெளிப்பாடான இன்பமும் அந்த இன்பத்தினால் கூடிய திருமேனியினுடைய எடைக்கும் என்ன காரணம் என்பதை தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள திருமால் அது வேறொன்றும் இல்லை, இந்த உலகையெல்லாம் எந்த பரம்பொருளானது படைத்தும் காத்தும் அழித்தும் தன்னுடைய சங்கல்பத்தால் திருவிளையாடலாக நிகழ்த்தி கொண்டிருக்கிறாரோ அந்த ஆதிபராபரனாகிற எம்பெருமான் தானும் முன்னொரு காலத்திலே தாருகாவனம் என்ற வனத்தின் நடுவே ரிஷிகளுக்கெல்லாம் நிறுத்தி அருகிலே அம்மை சாட்சியாக நிற்க ஒரு தாண்டவம் ஒன்றை செய்தார். அந்த தாண்டவத்தை தரிசிக்கும் பேரு தேவர்கள் எல்லோரும் பெறப்பெற்றார்கள். அந்த தாண்டவத்தின் மூலம் பரமானந்தம் வெளிப்பட்டது. அந்த ஆனந்தத்தின் வெளிப்பாடாக தானே இருந்து அதை பார்ப்பவர்களும் ஆனந்திக்கும்படியான ஒரு சிறப்பை நிறுத்தத்தினாலே உபதேசம் செய்து வைத்தார் எம்பெருமான். அந்த சதானந்த தாண்டவத்தை பல நாள் கழித்து இப்போது மனத்தினுள்ளே எழுந்தருளச் செய்து அதை சிந்தித்துக் கொண்டே இருந்தேன். என்னுடைய சிவத்தியானத்தின் அங்கமாக அந்த ஆனந்த தாண்டவத்தை தியானித்துக் கொண்டே இருந்தேன் ஆதிசேஷா. அதை ஸ்மரித்த மாத்திரத்தில் மனதினுள்ளே ஒரு இன்பத்தை பெற்று தந்துவிடும். அதுதான் அந்த தாண்டவத்தினுடைய தனிச்சிறப்பு. அந்த தாண்டவ தரிசனத்தை ஒரு முறை இருந்த இடத்திலிருந்து சிந்தித்தால் ஒரு இன்பத்தை அது தந்து விடுகிறதே, அந்த இன்பத்தை நானும் அடைந்தேன். அந்த இன்பத்தின் வெளிப்பாடுதான் முகத்தில் தோன்றிய புன்னகை. அதனால் கூடியதுதான் என் உடல் எடை. ஏதான ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு செய்தி கேட்டா நாம யாரையான பார்த்தா ரொம்ப பூரிப்பா இருக்கீங்களே, இப்ப சந்தோஷமா இருக்கீங்களேன்னு கேட்கும் அளவிற்கு உடம்பு அதை வெளிப்படுத்தி விடும். திருமாலும் சதா சிவத்தியானத்திலே ஈடுபட்டு இருந்தாலும் அன்றைக்கு பல நாள் கழித்து சிவ சங்கல்பத்தாலே அந்த ஆனந்த தாண்டவ வடிவத்தை ஸ்மரித்தாரா. அதனால் உடல் எடை கூடியதுன்னு கேட்டபோது ஆதிசேடன் தான் மிகுந்த கவலையோடு யோசித்து பார்த்து இது எப்போதும் நடந்தது, ஏதோ தாருகாவனம்னு சொல்லுவதும் அங்கே ரிஷிகளுக்கெல்லாம் எம்பெருமான் தாண்டவ தரிசனம் கொடுத்தார் என்றும் சொல்லுவதும் இது எப்போது நடந்தது எம்பெருமானே, அடியேன் மட்டும் இந்த தாண்டவ தரிசனத்தை எப்படி தவறவிட்டேன் என்று கேட்டபோது பெருமான் இன்னும் அவருக்கு விளக்கமாக சொல்லத் தொடங்கினாராம். தாருகாவனம் என்பது பாரத புண்ணிய பூமியின் மத்திய பிரதேசத்திலே இருக்கக்கூடிய அடர்ந்த காடு. ரம்யமான அந்த காட்டு பகுதியிலே 48,000 ரிஷிகள் அவர் தம் பத்தினிமார்களோடே இருப்பார்கள். அந்த ரிஷிகளுக்கும் ரிஷிபத்தினிகளுக்கும் உபதேசம் செய்ய வேண்டி எம்பெருமானும் நானுமாக எம்பெருமான் கட்டளையால் நிகழ்த்திய திருவிளையாடல் தான் அது. அந்த திருவிளையாடலை வியாஜமாக கொண்டு அதுவரை யாரும் பார்த்து பயன்பெறா அந்த ஆனந்த தாண்டவத்தை எம்பெருமான் நடத்தி காண்பித்தான் என்று சொல்லி அந்த புராணத்தை மேலும் விளக்கிச் சொல்லத் தொடங்கினார். முதல் முன்னம் எம்பெருமான் உலக உயிர்கள் உய்யும் பொருட்டு 4 வேதங்களை வழங்கினான். ரிக்யஜுர் சாம அதர்வணமாகிற 4 வேதங்களை தட்சிணாமூர்த்தியாக தானே கல்லாள மரத்தின் அடியில் அமர்ந்து சனகாதி முனிவர்களை முன்னிட்டுக் கொண்டு உலகத்திற்கு வழங்கினான். தன் 4 வேதங்களும் எம்பெருமானுடைய பராக்கிரமத்தை பேசுபவை. எம்பெருமான் தன்னுடைய சங்கல்பத்தால் நமக்கெல்லாம் எத்தனை சுகக்ஷேமங்களை கொடுத்திருக்கிறார், இந்த உலகம் என்று ஒன்று எங்கிருந்து தோன்றியது, இதற்கு மூல பொருள் என்ன, இதில் இருக்கக்கூடிய இந்த உயிர்களுக்கு என்ன குறிக்கோள் என்பதையெல்லாம் விளக்கி சொல்லி தோத்திரம் செய்யவும் எம்பெருமானுடைய பெருமைகளை சிந்திப்பதற்குமாக கொடுக்கப்பட்டது. அதே வேதத்தில் ஒரு பாகம் செய்ய வேண்டிய கிரியைகளையும் சேர்த்து சொல்லிவிடும். இன்னென்ன காரணத்திற்கு இன்னென்ன யாகங்களை செய்யலாம், இன்னென்ன ஹோமங்களை செய்து இந்த உயர்வை எல்லாம் அடையலாம் என்று சில தெளிவுகளையும் கொடுக்கும். இதையெல்லாம் பிரித்து அவரவர் பயன்படுத்த வேண்டிய பகுதிகளை தொகுத்து எம்பெருமான் வழங்கி அருளினார். உலகத்தினுடைய நன்மைக்காக தங்களுக்கென்று சிந்திக்காது எப்போதும் உலக நன்மையை சிந்தித்திருப்பவர்களான ரிஷிகளிடத்தே அந்த கிரியா பாகத்தையும் ஞான பாகத்தையும் கொடுத்து வேதத்தையும் வேதாந்தத்தையும் கொடுத்து இதிலே விதித்தபடியே யாக காரியங்களை
துல்லியமாக செய்து வாருங்கள். வழுவா வண்ணம் யாகங்களை நீங்கள் சரியாக செய்து வர வேண்டும். உங்களுடைய ஒரே குறிக்கோள் உலக நன்மை. எல்லா பிரதேசத்திலும் அமைதி நிலவ வேண்டும். போதுமான அளவுக்கு மழை பெய்ய வேண்டும். உணவு முதலியவற்றிற்கு பஞ்சம் ஏற்படாது பூமி சுபிட்சமாக இருக்கணும்னு பிரார்த்தித்து நீங்கள் யாகங்களை செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் நியமித்து கொடுத்தார். இதையெல்லாம் பெற்றுக்கொண்ட முனிவர்கள் ரிஷிகள் தாருகாவனமாகிற வனத்திற்கு சென்று சேர்ந்தார்கள். ரிஷி பத்னிகளோடு கூடியிருந்து பர்ணசாலை அமைத்துக் கொண்டு எம்பெருமான் நியமித்தபடியே விதிப்படி யாக காரியங்களை செய்து வைத்தார்கள். யாகங்களினுடைய மேன்மை, அதை கொண்டுதான் தேவர்களை நாம் எளிமையாக திருப்திப்படுத்துகிறோம் என்று சொல்லப்படுகிறது. தில்லை தலத்தை அடைந்த ஞானசம்பந்த பெருமான் இந்த தலத்தின் சிறப்பை முதல் முன்னம் சொல்லும் போது இந்த தலத்திற்கு தனியே ஒரு அடைமொழி கொடுக்கிறார். இது கலிசலா நகரம் என்று சொல்லிவிட்டார். கலிபுருஷனுடைய கோலாகலங்கள் இங்கே நடந்தேறாது. கலியினுடைய கோரப்பிடி இந்த தலத்திலே அதனுடைய காரியத்தை செய்ய முடியாது, மட்டுப்பட்டு போய்விடும் என்கிறார். கற்றாங்கு எரியோம்பி கலியை வாராமே செற்றார் வாழ்த்தில்லை என்றுதான் சம்பந்த பெருமான் தொடங்குகிறார். யாராலே இந்த கலிபுருஷன் உள்ளே வர முடியாதபடிக்கு இந்த தில்லையை சுற்றி வேலி அமைக்கப்பட்டது? விதிப்படி வேதாங்கங்களை ஓதி தெளிந்து அதிலே சொல்லியுள்ளபடி பிரதிஷ்டிக்கப்பட்ட அக்னியை ஒரு நாளும் விடாது போஷித்து வந்து தலைமுறையாக அந்த அக்னியை பாதுகாத்து நித்யாக்னி தொடக்கமாய் செய்ய வேண்டிய விதிப்படி செய்ய வேண்டிய அக்னி காரியங்களை எல்லாம் துல்லியமாக செய்து வரக்கூடிய மறையவர்களால் இந்த திருத்தலத்தை சூட ஒரு வேலி இடப்பட்டதாம். அந்த வேலியை கடந்து, மந்திரமயமான அந்த வேலியை கடந்து கலிபுருஷனால் உள்ளே வர முடியாதபடிக்கு அவன் எல்லையிலேயே தேங்கி நிற்கிறான் என்று கூறுகிறார் ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள். அந்த அளவிலே யாகங்களுக்கு பெரிய பலன்களை எல்லாம் பெற்றுத்தரக்கூடிய யோக்கியத்தை உண்டு. தேவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த யாகங்களை செய்து வந்த ரிஷிகள் அதே வேதத்தின் ஒரு பாகமாக சில யாகங்களை செய்வதன் மூலமாக குபேரப்பட்டணத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம், அடுத்த இந்திர பதவியை நீங்கள் பெற்றுவிடலாம், பெரிய லாபங்களை எல்லாம் சம்பாதிக்கலாம், ஸ்வர்ண விருட்டியே ஏற்படும் என்றெல்லாம் சொல்லப்பட்ட யாகவாகங்களை பார்த்து நாம் மட்டும் ஏன் இந்த காட்டிலே தனித்து இருந்து இங்கே கிடைக்கக்கூடிய கனிவர்க்கங்களை கிழங்குகளை உண்டு தண்ணீரை பருகி காற்றை அப்படியே உணவு போலே உண்டு எல்லாம் இப்படி பட்டினி கிடந்து உடம்பை வருட்டி இத்தனை யாகங்களை எல்லாம் செய்வதனால் என்ன பயன்? இதே யாகத்திலே வேறு சில மந்திரங்களை பிரயோகம் செய்து வேறு விதமான ஆகுதிகளை எல்லாம் கொடுத்தால் அதன் மூலமாக இந்திரபோகங்கள் கிடைக்குமாம், குபேர சம்பத்தை நாம் பெற்று விடலாமாம். பேசாமல் அதிலே நாம் ஈடுபட்டு அடுத்த இந்திரனாக நான் ஆகிறேன், உங்களை குபேரனாக நியமிக்கிறேன், அந்த யாக காரியங்களை செய்வோமே என்று சற்றே தடம் மாறி போய் உலக நன்மைக்காக தங்களுக்கென்று எதையுமே சிந்திக்காது இருந்த ரிஷிகள் கூட மனம் கலங்கி போய் இப்படியான காரியங்களிலே ஈடுபட்டார்கள். இது தொடர்ந்து நடந்து வர வர பார்த்து கொண்டிருந்த திருமால் இப்படியே போனால் உலகிலே நான் என்ற நிலையிலே ரிஷிகள் கூட இழிந்து விடுவார்கள் போலும், மற்றவர்களுக்கு என்ற எண்ணம், பரோபகாரம் என்ற எண்ணம் இல்லாமல் போய்விடுமோ என்று அஞ்சி நேரே இதற்கான விடையை பெருமானிடத்தே தான் பெற முடியும். ஆட்டு விப்பது எம்பெருமான் தானே, மறைகளை அந்த ரிஷிகளுக்கு கொடுத்தவனும் எம்பெருமான் தான், அவர்களை இதுபோலே மனம் சஞ்சலிக்கும்படியாக செய்தவனும் எம்பெருமான் தான். அவர் எப்படி முடிவடையும் என்ற விடையும் அவரிடத்தே தானே இருக்கும். நேரா திருக்கைலாயத்திற்கு போவோம். நாங்க திருக்கைலாயம் இருக்கே, எப்போதும் அங்கே ஓலம் கேட்டுக்கொண்டே இருக்கும். வந்த தேவர்கள்லாம் எங்கேயான எதையான வம்ப செஞ்சுட்டாங்கன்னா நேரா ஓடி வந்து அடைக்கலம்னு நிற்கிற இடம் திருக்கைலாயம். அது பிரம்மனும் விதிவிலக்கில்லை, திருமால் விதிவிலக்கில்லை, இந்திரன் விதிவிலக்கில்லை, ஒருத்தரும் விதிவிலக்கில்லை. எங்கேயான யாருக்கான வரத்தை கொடுப்பது அவனாலே ஒரு அவரான சிரமம் ஏற்படும்படியாக இருந்தால் உடனே சென்று சேரும் இடம் திருக்கைலாயம். சம்போ மகாதேவா ஹரஹரா சங்கரான்னு சொல்லி திருக்கைலாயத்தை பிரதட்சணம் செய்து வந்தார் திருமால். பார்த்த எம்பெருமான் உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறியக்கூடியவர். அவர் எதிரே நின்றுட்டு நாம் இது வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாடி நாளைக்கு என்ன நினைப்பாங்கிறத தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர். அவர் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் எல்லாம் இல்லை. இன்னது வேணும்னு கேட்கிற நிலைமையில எம்பெருமான் இல்லை. உணர்ந்தால் அவருக்கு தெரியாதது என்று ஒன்றுமே இல்லாதபடியாலே உணர்த்தினால் நமக்குத்தான் அது தேவை. யாரான உணர்த்தினால் உணர்வேங்கிறது நம்முடைய நிலை. எல்லாம் எப்போதும் அறிந்தவராக இருக்கக்கூடியவர் அவர் என்ற அளவில் தான் அவருக்கு லட்சணம் சொல்லப்பட்டிருக்கிறது. திருமால் அவரிடத்தை வந்து நடக்கின்ற காட்சிகளை எல்லாம் வர்ணித்து சொல்லி உடனடியாக இதை போய் நாம் தடுத்து நிறுத்தாவிட்டால் பரோபகாரம் என்ற ஒரு எண்ணமே இல்லாமல் போய்விடும். பரோபகாரம் என்று ஒன்று இல்லாமல் போய்விட்டால் பஞ்சபூதங்களும் பொய்த்து போகக்கூடிய அபாயம் உண்டு. அதனால் தேவரீர் இதில் உடனடியாக தலையிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள எம்பெருமான் தன் சங்கல்பத்தாலே இதை வியாஜமாக கொண்டு பற்பல திருவிளையாடல்கள் நிகழ்த்த திருவுள்ளம் பத்தினான். அதன்படிக்கு திருமாலுக்கு ஒரு யோசனையை உபதேசமாக சொன்னார். இவர்கள் சஞ்சலமடைந்தபடியால் அந்த வேதத்தை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியாமல் தங்களுக்கான நன்மையை சிந்தித்துக் கொண்டு அற்ப பயன்களுக்கு வேதத்தை பயன்படுத்தும் அளவிற்கு போய்விட்டார்கள். இவர்களை போய் நாம் திருத்த வேண்டும் என்றால்
எங்களை போலே சங்கல்பம் யாருக்கு இருக்கிறது, எங்களை போலே திருடச்சித்தம் யாருக்கு இருக்கிறது என்று எண்ணக்கூடிய அந்த எண்ண ஓட்டத்தை மாற்ற வேண்டும். வேதங்களே உங்கள் கையிலே கொடுத்திருந்தாலும் உங்களுக்கும் மேம்பட்டவன் எம்பெருமான், அந்த வேத நாயகனாக இருப்பவன் எம்பெருமான் என்பதை இவர்கள் மறந்து விடுகிறார்கள். அதிலிருந்து இவர்களை மீட்டுக் கொண்டு வர வேண்டும். மனதிலே ஏற்பட்ட அந்த சஞ்சலத்தை தீர்க்க வேண்டும். எம்பெருமானை ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய நூல்கள் தான் வேதங்களே தவிர வேதங்கள் தாமே பரம்பொருளுக்கும் மேலே என்றோ பரம்பொருளோடு ஒப்பிட்டு சொல்லக்கூடியதென்றோ கொள்ளுவது இல்லை. சைவ சித்தாந்தம் வேதங்களை எம்பெருமான் அருளி செய்த ஞான நூல்களாக பார்க்கும். அது அந்த அளவில் தான். எம்பெருமானுக்கே மேலேன்னு கொண்டு போயிட்டா அதுதான் இந்த சஞ்சலம் அடைவதற்கு காரணம். அந்த சஞ்சலம் தீரும் பொருட்டு எம்பெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் தான் பிக்ஷாடன மூர்த்தியாக புறப்பட்டு வந்தார். சைவாகமங்கள் திருக்கோயில்களிலே பூர்த்தியாகக்கூடிய பிரம்மோற்சவத்தின் பூர்த்திக்கு முந்தைய நாள் கிட்டத்தட்ட சற்றேறக்குறைய 8-9 திருநாள் வாக்கிலே இந்த பிக்ஷாடனர் புறப்பாடு என்று ஒன்றை செய்வார்கள். பிரம்மோற்சவத்தினுடைய அங்கமே அதை முதல்ல துவஜாரோகணத்திலிருந்து துவஜ அவரோகணம் வரைக்கும் தரிசனம் பண்ணோம்னா சைவ சித்தாந்த உபதேசம் என்ன செய்கிறதோ சோபான முறையிலே படிப்படியாக நம்மை எப்படி அழைத்து போய் கடைசியில் மோட்ச இன்பத்தை தரணுமோ அதுவரையில் கூட்டிக் கொண்டு போய் வைக்கும். அந்தபடிக்கு நிறைவை ஒட்டி 8-9 திருநாள் வாக்கிலே பிக்ஷாடன மூர்த்தி புறப்படுவார். நாமெல்லாம் போய் அவர் கையில வச்சிருக்கிற கபால பாத்திரத்திலே காசும் பணமும் இட்டு நிரப்புறோம். அவர் ஏந்தி வரும் கபால பாத்திரம் காசும் பணமும் இட்டு நிரப்புவதற்காக இல்லை. என்னுடைய ஆணவ மலத்தை இங்கே பலியிட்டு அதை கொடுத்தேன் அந்த பலி பாத்திரத்தில். இனி ஆணவத்தினால் நான் சூழப்பட்டேன் என்பது இல்லை. திருவருளால் நினைக்கப்பட்டு ஆணவத்தை உன்னிடத்தை பலியிட்டேன் என்ற அளவில் ஆணவம் உன்னிடத்தை தோர்த்து போகுமே பெருமானே, உன் முன்னால் அது நிற்க முடியாதே, அதை என்னிடத்தே இருந்து நீக்கும்படியாக செய்து அதையே பலியாக ஏற்பீர் என்று பிரார்த்தித்துத்தான் அதை கொடுக்கிறோம். தில்லையிலே கூட பிக்ஷாடன மூர்த்தியாக எம்பெருமான் புறப்பட்டு முடித்த அடுத்த நாள் ஆனந்த தாண்டவ நடராஜமூர்த்தி உடனே தரிசனம் தந்துடுறார். திருத்தேரிலே எழுந்தருளி பரமானந்தத்தை வழங்குகிறார். ஆனந்தம் எப்போதுன்னா ஆணவம் நீக்கப்பட்டால் தான். அதனால் தான் முந்தைய நாள் வரக்கூடிய பிக்ஷாடனரை தரிசித்து ஆணவாதி மலங்களையும் திருவடிகளிலே தொலைத்தேன்னு நம்பி அடுத்த நாள் ஆணவம் நீக்கப்பட்ட உயிருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன? சுவாமி தானே வீதியிலே எழுந்தருளி பரமானந்த தாண்டவம் ஆடி திருத்தேரிலே ஆரோகணித்து பார்க்க இன்பம் தருகிறது இல்லையா? 1 மணி நேரம் 2 மணி நேரம் தரிசனம் பண்றோம், வீட்டுக்கு போயிட்டு ஒரு வாரம் சாப்பிட்டு திருப்பி அங்கத்தான் வரோம். அதே தேர், அதே சுவாமி, அதே அலங்காரம். ஆனால் அன்னைக்கெல்லாம் எத்தனை வாட்டி முடியுமோ பார்க்கிறோமே. காரணம் என்ன? பார்க்கும் போதெல்லாம் ஆனந்தம் தருகிறார். ஆணவத்தை நீக்கிய உயிருக்கு நீங்காத ஆனந்தத்தை தரக்கூடிய சிறப்பு. அதனால் பிக்ஷாடனராக பலிபாத்திரம் ஏந்தி தாருகாவனத்தில் ரிஷிபத்தினிகள் எல்லாம் இருக்கக்கூடிய அவர்கள் வீட்டு பகுதிக்கு சென்றார். எப்படி இந்த ரிஷிகளுக்கெல்லாம் எங்களை போலே வேதத்திலே நிபுணத்துவம் யாருக்கும் இல்லைன்னு ஒரு அகங்காரம் இருந்ததோ அதுபோல இந்த ரிஷிபத்தினிகளுக்கு எங்களை விடவும் கற்பிற் சிறந்தவர் யாருமே இல்லைன்னு இருந்தது ஒரு எண்ணம். அதுவும் அகங்காரம் தான். அது அடிப்படை லட்சணமே தவிர ஏதோ விசேஷ லட்சணம் இல்லை. குலஸ்திரீக்கு தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளுதல் என்பது அடிப்படை லட்சணம். அதிலே அவர்கள் விளங்கினார்கள். அந்த எங்களை போல யாருமே இல்லைன்னு எண்ணிய அந்த எண்ணம் அதை தீர்க்கும் பொருட்டு எம்பெருமான் பிக்ஷாடனராக புறப்பட்டு அந்த ஸ்திரீகள் வசிக்கக்கூடிய பகுதிகளிலே கையிலே பலிபாத்திரம் ஏந்தி சென்றார். அவருடைய அழகை பார்த்து மயங்கிய ஸ்திரீகள் தங்களுடைய தர்மத்தையும் இழந்து போய் வீதியிலே வரும் அவரை நெருங்கி போய் பார்க்க முடியுமான்னு பிக்ஷை இடுவதை ஒரு வியாஜமாக வைத்து ஓடி ஓடி போய் இட்டார்களாம். வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் கொண்டு வந்து பிக்ஷ பாத்திரத்தில் இட்டுட்டு அவர் இன்னும் கொஞ்ச நேரம் நின்று பார்க்கணும்னு கையில் அணிந்திருந்த வளையல் என்ன, கழுத்தில் அணிந்திருந்த மாலை என்ன, ஒவ்வொன்னையா களைஞ்சு களைஞ்சு அந்த பாத்திரத்தில் போட்டு விட்டு அவரை பக்கத்தில் நின்று பார்த்தார்களாம். அந்த அளவில் அவருடைய ஆகர்ஷணம் இருந்தது. தனிக்கும் எம்பெருமான் அங்கே வரும்போது பட்டு பீதாம்பரம் தரித்து நிறைய ஆபரணங்கள் எல்லாம் தரித்து வாசனை திரவியங்கள் சாத்திக் கொண்டு மாலை அணிந்து வந்தாரா? ஒன்றுமே இல்லை. அணிந்திருந்தது ஒரே ஒரு கபால மாலை. வேற கௌபீனம் கூட தரிக்காம எழுந்துள்ளினார் பிக்ஷாடன மூர்த்தி. கை காலிலே பெரிய பாதுகை ஒன்று தரித்துக் கொண்டார். ஜடாபாரத்தை அப்படி அள்ளி முடித்துக் கொண்டு கபால பாத்திரமும் கையிலே கபால மாலையும் தோளிலே அணிந்து கொண்டு வந்த உருவத்திற்குத்தான், பூதகணங்கள் புடைசூழ வந்த வடிவத்திற்குத்தான் அத்தனை பேரும் தோற்று போனார்கள் அந்த அழகிலே. அப்படி அவர்கள் தங்களுடைய கற்புத்திரம் குலைந்து போகும் அளவிற்கு கலங்கினார்கள். இது ஒரு பக்கத்திலே. மற்றொரு பக்கத்தில் சிவபெருமான் அனுகிரகித்தபடியே திருமால் மோகனாவதாரம் செய்தார். திருமால் மாயையின் வடிவம். அதனால்தான் அந்த அவதாரங்கள் எல்லாவற்றிலும் மாயையை கொஞ்சம் வெளிப்படுத்திக் கொண்டே இருப்பார். அந்தபடிக்கு அழகான ஒரு பெண்ணாக தோன்றினார். இத்தனை அழகிலே எந்த பெண்ணும் இருக்க முடியாது என்னும்படியாய் ஒரு பெண் வேடம் தாங்கி இந்த ரிஷிகள்லாம் யாகம் பண்ணக்கூடிய பகுதிக்கு தான் நடந்து போனார். ஒயிலாக அவர் நடந்து போன அந்த அழகிலே ஈடுபட்ட ரிஷிகள் எல்லாம் யாகம் செய்து கொண்டு வந்தார்களே அதை அப்படியே நிப்பாட்டினார்கள். என்ன மந்திரம் சொல்லிக் கொண்டிருந்தோம் மறந்து போனார்கள். எத்தனை கிரியை என்ன ஆயிருக்கு மறந்து போனார்கள். மந்திரம் எத்தனை ஜபமாயிருக்கு மறந்து போய்விட்டார்கள். அந்தபடிக்கு மனம் சஞ்சலமடையும்படிக்கு மோகனாவதாரத்தில் திருமால் அவர்களை கவர்ந்தார். இப்படி ரிஷிகளும் ரிஷிபத்னிகளும் தத்தம் நிலை குலைந்து போய் என்னை போல் இல்லைங்கிற அந்த ஆணவம் இடர்பட்டு விழுந்தது.
திருமால் மோகனாவதாரம் பண்ணி இந்த ரிஷிகள் எல்லாம் இங்க கலங்கடித்தார் இல்லையா, அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கும் போது எம்பெருமான் அங்கே எழுந்தருளினார். சர்வாங்க சுந்தரராக கபால பாத்திரத்தோடு பிக்ஷாடன மூர்த்தியாக பூதகணங்கள் புடைசூழ எம்பெருமான் எழுந்தருளின மாத்திரத்திலே பார்த்த ரிஷிகள் எல்லாம், ஆஹா, நாம் யாகம் செய்து கொண்டு இருந்தோம். இந்த யாகத்திற்கு நடுவே அழகான ஒரு ஸ்திரீ இந்த பக்கமா வந்தா. ரூபவதியான அந்த ஸ்திரீயை பார்த்த மாத்திரத்தில் மனசு சஞ்சலம் அடைந்ததே. நாம் என்ன செய்து கொண்டிருந்தோம் என்பதை மறந்து போனோமேன்னு அவள் அந்த இடத்தில் அவர்கள் யோசித்து, எங்க விட்டோம், என்ன பஞ்சாதி சொல்லிட்டு இருந்தோம், எத்தனாவது வரின்னு கேட்க மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்ல, இது பெரிய தோஷமாய் போனதேன்னு பயந்தார்கள். யாகத்திலே மந்திரலோபம் ஏற்படவே கூடாது. எத்தனை பட்சம் பண்ணினோங்கிறத எண்ணிக்கையில துல்லியமாக இருக்கணும். அதனால்தான் வசதிக்கு கொஞ்சம் கூடவே சேர்த்து சொல்லிடுவாங்க. 2-3 குறைய வேண்டாம்னு சொல்லி அதிகப்படியாக கூட சொல்லிடுவாங்க. மந்திரலோபம் ஏற்படக்கூடாது, திரவியத்துல லோபம் ஏற்படக்கூடாது, கிரியாலோபம் ஏற்படக்கூடாது. இதெல்லாம் ஏற்பட்டா பிரம்மராட்சசாக போகக்கூடிய அளவிலே மிகப்பெரிய சாபங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பயந்து போன இந்த ரிஷிகள் என்னாகுமோ அங்கே பயந்து கொண்டே இருந்த போது எம்பெருமான் பிக்ஷாடன மூர்த்தியாக வந்தார். வந்தவரை பார்த்த ரிஷிகள் எல்லாம் சேர்த்து, இவர்தான் ஏதோ மாயாவிகாரம் பண்ணினார், இவர் பண்ணின காரியத்தால் தான் நாம் நம்முடைய கலக்கம் அடைந்தோம், செய்து கொண்டிருந்த வேலையிலிருந்து சஞ்சலம் ஏற்பட்டதற்கு காரணம் இவர் வந்தபடியாக நினைத்தாங்க. உள்ளபடியே பிக்ஷாடன மூர்த்தியை தரிசனம் பண்ணா சஞ்சலம் எல்லாம் தீரணும், மனதில் இருக்கக்கூடிய கலக்கங்கள் தீரணும். அங்கத்தான் ஆணவ மலத்தை தொலைத்து விடுகிறோமே, பலியாக அவரிடத்தை கொடுத்துடுறோமே, அவர் பலிபாத்திரம் அதால் நிறைகிறதே. அப்ப பிக்ஷாடனரை தரிசனம் பண்ணோம்னா நியாயத்திற்கு சஞ்சலம் தீரணும். ஆனா இவர்களுக்கு இருள் தானே உள்ளே சூழ இருந்தது. அதனால் அவர்களுக்குள்ளே இருந்த அந்த சஞ்சலம் தீராதபடிக்கு கலங்கடித்துக் கொண்டே இருக்க, இவர்தான் நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சிரமத்தை ஏற்படுத்தி விட்டார், இவர் செய்த காரியம்தான் இந்த சஞ்சலத்திற்கு காரணம்னு கொண்டார்கள். இப்ப இவர் பேர்ல என்ன கோபம், எப்படி வெளிப்படுத்தலாம் பார்த்தாங்க. யாகசாலை இருக்கவே இருக்கு, நம்ம கிட்ட ஆபிச்சார பிரயோகம் உண்டு, இவரை அழிப்பதற்கு ஏதான இதிலேந்து அஸ்திரங்கள் வரும்படியாக செய்வோம்னு புறப்பட்டார்கள். அத்தனைக்கும் இலக்கணம் வகுத்து கொடுத்து ஒவ்வொன்றையும் உபதேசம் பண்ணவர் சாட்சாத்தா பெருமான். வந்து நிற்பவர் அவர் என்பது கூட அறியாதபடிக்கு வேத வேதாந்தம் எல்லாம் வாசித்தவர்களுக்கு கூட ஒரு கலக்கம் ஏற்பட்டதென்றால் ஆணவ மலம் எப்படி செயல்படும் என்பதை பார்க்கலாம். எம்பெருமானை தவிர யார் ஒருவரும் இதிலிருந்து தப்பியதே கிடையாது என்பதற்கு அநேக புராணங்கள் நமக்கு உதாரணமாக இருக்க பார்க்கிறோம். அந்தபடிக்கு ஆணவத்தின் வெளிப்பாடாக வேதங்கற்ற முனிவர்கள் கூட அங்கே பிழைபட்டு போய் ஆபிசாரமாக சில யாகங்களை செய்ய தொடங்கி அதிலிருந்து அஸ்திரங்கள் எல்லாம் வரும்படியாக செய்தார்கள். வந்தவற்றையெல்லாம் எம்பெருமான் ஆபரணங்களாக மாற்றிக்கொண்டான். கூர்மையான மழுப்படை ஒன்று தோன்றி வந்தது. அது ஏதோ போய் வெட்டி விடும் நினைத்தார்கள். அந்த மழுவை எம்பெருமான் கையிலே வாங்கி வைத்துக் கொண்டார். நம் திருவடிகளிலே விழுந்து வணங்கக்கூடிய அடியார்கள் இந்த பாச கயிறு, இந்த பந்தம் இருக்கே, அதை நீக்கி கொடுன்னு கேட்கிறாங்க. இந்த மழுவினுடைய கூர்மையால் அவர்களுடைய பந்தத்தை எல்லாம் அறுப்போம்னு அதை ஆபரணமாக தரித்துக் கொண்டார். வேக வேகமாக மனசு எப்படி சஞ்சலப்படுமோ அந்த சஞ்சலத்தோடு கூர்மையான கொம்புகளோடு ஓடி வந்த மான் குட்டியை தன் சிரிப்பினால் மயக்கி கையிலே ஏந்தி வைத்துக் கொண்டார். தன் தன்மை அங்கே தான் அடங்கித்து. எம்பெருமான் மானை ஏந்துவதற்கு காரணம் மனசு அந்த மானோடு ஒப்பிட்டு சொல்வது. அது எத்தனை வேகமாக போகும், எந்த பக்கமெல்லாம் பார்த்துக்கிட்டு போகும், குறிக்கோள் எதுங்கிற இந்த அளவிலே அது ஓடக்கூடிய வேகம் இருக்கே, அது போல மனசனுடைய வேகம். அந்த வேகம் கட்டுப்படக்கூடிய ஒரே இடம் எம்பெருமானுடைய திருக்கரங்கள் மட்டும்தான். சந்நிதியிலே போய் எம்பெருமான் முன்னாடி நிற்கும் போது மட்டுமே மனசு கட்டுப்படும்ங்கிறதுனால வேகமாக ஓடக்கூடிய மான் அதையும் கையிலே தரித்துக் கொண்டார். சார்தூலம், ஒரு புலி புறப்பட்டு வந்ததாம். அந்த புலியினுடைய சரீரத்தில் தோலை மட்டும் தனியே உரித்து அந்த சர்மத்தை தான் இடுப்பிலே அங்கவஸ்திரம் போலே உடுத்திக் கொண்டார். சூலாயுதம் எல்லாம் வந்தது, அதை கையிலே ஏந்தி கொண்டார். அக்னி தீப்பிழம்புகளாக புறப்பட்டு வந்தன, அத்தனையும் திரட்டி சம்ஹார காலத்திலே பயன்படும் அதை கையிலே ஏந்தி கொண்டார். குள்ள பூத படை ஒன்று வந்தது, அத்தனையும் கீழே தள்ளி மேலே ஏறி நின்று அதை காலால் அழுத்தி தடுத்து நிறுத்தினார். கடைசியா ஒரு பெரிய மதம் கொண்ட யானை வந்தது. அந்த யானையின் உள்ளே தான் புகுந்து ஒரு உலகெல்லாம் இருளில் மூழ்கும்படியாய் செய்து எல்லோரும் அதிசயித்திருந்த காலத்தில் யாரும் எதிர்பாராதபடிக்கு அனோரணியான் மகதோமகியான் வேத வாக்கியம், அணுவுக்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் அதை அப்படியே தமிழ்படுத்தி கொடுத்தாள் அவ்வை பாட்டி. அந்தபடிக்கு அணுவிற்குள் அணுவாய் போய் யானைக்குள்ளே ஒளிந்த எம்பெருமான் எல்லா உலகத்திற்கும் அப்பாற்பட்டவனாக வளர்ந்து கொண்டே போய் வயிற்றை கிழித்துக் கொண்டு வெளிப்பட்டு கிருத்திவாசனாக யானை உரிபோர்த்த தேவராய் கஜசம்ஹார மூர்த்தியாக காட்சி கொடுத்தார். இப்படி எதிர்பட்டு வந்த எல்லா அஸ்திரங்களையும் தனக்கு ஆயுதமாக ஆபரணங்களாக மாற்றிக்கொண்டு எம்பெருமான் காட்சி தர அங்கே இருந்த ரிஷிகள் எல்லாம் இவர் பரம்பொருளாக இருந்தால் மட்டுமே
இந்த சாகசங்களை எல்லாம் செய்திருக்க முடியும் என்று தெளிவு பெற்று இது பரம்பொருள் வடிவம் என்பதை உணர்ந்தவர்களாய் அவர் முன்பாக தாங்கள் தோத்து போனோம் என்று சொல்லி எம்பெருமான் திருவடிகளை தஞ்சமாக பற்றி கொண்டு தெளிவு பிறக்கும்படியாக எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதன் போது அம்மை அருள் வடிவமான அம்பிகை அந்த இடத்திலே பிரத்யட்சமாக சுவாமி அம்பிகையை முன்னிட்டு கொண்டு அங்கே சூடியிருந்த 48,000 ரிஷிகளுக்கும் ரிஷிபத்தினிகளுக்கும் அனுகிரகம் செய்து வேதங்களின் நிறைவாய் இருக்கக்கூடிய சைவாகமங்களை உபதேசம் செய்து வைத்து இந்த ஆகமங்களிலே சொல்லி இருக்கக்கூடிய சரியாதிபாதங்கள் 4 சரியை கிரியை யோகம் ஞானம் என்று படிப்படியாய் உயிர்கள் பக்குவம் அடையும் என்ற நெறியை காட்டிக் கொடுத்து அந்த வேதாகமங்களின் வெளிப்பாடாகிற உயிர்கள் அடையக்கூடிய பரமானந்தத்தை தன் தாண்டவத்திலே நிறுத்தி காண்பிக்கும் பொருட்டு வாத்தியங்கள் எல்லாம் கிண்ணறர்கள் இசைக்க எம்பெருமான் மெதுமெதுவே அந்த ஜதிக்கு தோதாய் ஆடத் தொடங்கினான். ஆடி 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 அந்த தாருகாவனத்தில் சூழ இருந்த எல்லா ரிஷிகள், பிரம்மாதி தேவர்கள், இந்திராதி தேவர்கள், கிரக புருஷர்கள் அத்தனை பேரும் அங்கே பெருந்திரளாய் கூடியிருக்க அம்மை தான் முதலிலே சாட்சியாக நின்று அந்த தாண்டவத்திற்கு பிரதம சாட்சியாக தான் நின்று தன் அருட்பார்வையால் அதை உள்வாங்கி எதிரே இருந்தவர்களுக்கெல்லாம் தன் திருவருட்பார்வையினாலே அதை பகிர்ந்து கொடுத்து யார் யாருக்கு என்ன கொள்ள அளவோ அந்த கொள்ளளவிற்கு அவர்களுக்கு ஆனந்தம் வரும்படியாக செய்தார். அதுபோது எம்பெருமான் ஆடிக்கொண்டே போய் நிறைவாக அந்த ஆணவமலத்தின் வெளிப்பாடாக வெளிப்பட்ட அந்த ஆயுதங்களை எல்லாம் அஸ்திரமாக தரித்துக் கொண்டாரே அதையெல்லாம் தன்னுடைய திருமேனியிலே தவழும்படியாக செய்து கொண்டு ஒரு திருவடியை கீழே ஊன்றி மற்றொரு திருவடியை மேலே தூக்கி பிடித்தபடி என் திருவடியை தஞ்சமாக பற்றி ஆணவத்தை அங்கே இழந்து திருவடிகளை பற்றி கொண்டவர்களை மற்றொரு அருட்திருவடியால் தூக்கி நிறுத்துவேன் என்பதை காண்பிக்கும்படியாய் குஞ்சிதபாதத்தோடு காட்சி தந்தார். கீழ் வலது கரத்தால் அபயமும் கீழ் இடது கரத்தை மார்பிற்கு குறுக்கே வீசி ஆடியும் மேல் வரது கரத்திலே டமருகத்தையும் மேல் இடது கரத்தில் சம்ஹார அக்னியையும் ஏந்தியபடி புன்முறுவல் பூத்தபடியே ஆடிக்கொண்டு நின்றார். அதை அருகிருந்து அம்மை தரிசித்துக் கொண்டாள். இதை பார்த்த அத்தனை பேரும் ஆனந்த பெருவெள்ளத்திலே தத்தளித்தோம். போதும் போதும்னு சொல்லும் அளவிற்கு ஆனந்தத்தை வழங்கி அருளினார் எம்பெருமான். அத்தனை பேரும் அதை கண்டு தரிசித்தோம். அந்த ஆனந்த தாண்டவத்தை இப்போது நான் ஸ்மரித்தேன் ஆதிசேஷான் அங்க வந்து நிறுத்தினார். இப்படி ஸ்மரித்த அந்த ஆனந்த தாண்டவம் தான் நினைத்த மாத்திரத்தில் சந்தோஷத்தை கொடுத்தது. இங்க இருக்கிற அடியாரெல்லாம் சிதம்பரத்தை சேர்ந்தவர்கள், நாங்கள்லாம் வெளியில இருந்து வர்றவங்க. எங்களுக்கெல்லாம் உள்ளபடியே நாளைக்கு சிதம்பரத்துக்கு போறதுக்கு ஒரு காரணம் கிடைத்ததுன்னு சொன்னா அந்த 2ஆம் நாள் 3ஆம் நாள நினைச்சு சந்தோஷப்பட்டு கொண்டு இருப்போம். இது இப்போ ஒரு பழக்கம் அடியார்களுக்கெல்லாம் உண்டு. ஆணை திருமஞ்சனம் வருதுன்னா 2 மாசத்துக்கு முன்னாடியில இருந்து நாளை எண்ணிக்கொண்டு கழித்து கொண்டே போய் என்னைக்குன்னு காத்துக்கிட்டு இருக்கிறது. உள்ளபடியே தேருக்கும் திருநாளுக்கும் இங்க வந்து இருந்து சுவாமியை தரிசனம் பண்றதை விட அடியனுக்கு ஆனந்தம் அந்த நாள் வருதேன்னு எண்ணிக்கொண்டே காத்திருப்பது தான். இன்னும் எத்தனை நாள் நினைப்பது தான். அப்ப நினைத்த மாத்திரத்துல ஏதோ ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லையா? ஏதான வேணும்னா நடராஜகிட்ட கேட்கறதுக்கு தூர தேசத்துல இருந்தெல்லாம் வரும். வரவழியெல்லாம் நினைவுபடுத்தி இது வேணும்னு ஒரு பட்டியல் போட்டுக்கிட்டு இருப்போம். கீழ வந்துருச்சு, வண்டியை நிப்பாட்டியாச்சு, இறங்கி ஓடுறோம், கிடுகிடுன்னு ஓடுறோம், தரிசனம் பண்ணிக்கிட்டு போறோம். இதெல்லாம் கேட்கணும்னு நினைவோட இருக்கும். 21 படியை கிடக்கிற வரைக்கும் இருக்கும். எதிர தகதகன்னு மின்ற அந்த விமானத்தை பார்த்த உடனே மனசு கேட்க வந்த 10 விஷயத்தையும் மறந்து தொலைத்து ஓடி போய் அங்க நின்ன பிறகு நல்லா இருக்கியா நீ என்ன ரொம்ப நல்லா வச்சிருக்கேன்னு கேட்கிற எண்ணத்திலே சகலத்தையும் மறந்து போறோமா இல்லையா? அந்த இடத்துல அந்த ஆனந்தம் என்று ஒன்று வருகிறது. இன்னும் சொல்லணும்னா அந்த வெயில்ல அவ்வளவு தூரம் ஓடி வந்து அங்க நின்னோம்னா உடனடியா பளிச்சுன்னு தெரிய மாட்டேன். ஆனாலும் அங்க தெரிஞ்சுட்டாங்கிற எண்ணத்திலே அதை அங்க இருக்கு பாரு அந்த வயிறை எழுச்சு, அதுதான் அபயஹஸ்தம். அதுக்கு கீழே பாரு அந்த தூக்கின திருவடி தெரியுது, மேல விபூதி பட்ட தெரிஞ்சிருச்சு, அது கீழே இருக்கு பாரு அதுதான் திருமுகம். ஆஹா நடராஜா தெரிகிறார்னு ஒரு சந்தோஷம். இந்த சந்தோஷத்துக்காகத்தானே அதுல எல்லாம் தரிசனம் பண்ணி முடிச்சு ஐயா கிட்ட பிரசாதத்தை வாங்கிட்டு கொஞ்ச தூரம் வெளியே வந்ததுக்கு அப்புறமா தான் இதெல்லாம் கேட்கணும்னு நினைச்சோமே மறந்து போச்சேங்கிற எண்ணமே பல பேருக்கு வரும். அப்போ பார்த்த உடனே ஆனந்தம் தருகிறதே, இல்ல நினைத்த உடனே ஆனந்தம் தருகிறதே, அதுதான் அந்த ஆனந்த தாண்டவத்தினுடைய சிறப்பு. ஸ்மரித்த மாத்திரத்தில் ஆனந்தம் அதனுடைய ரகசியத்தை வெளிப்படுத்தினான் திருமால். ஆதிசேஷனுக்கு அந்த இடத்திலே ஆர்வமும் கொஞ்சம் கோபமாக வந்ததாம். நான் மட்டும் என்ன பாவம் பண்ணினேன், சகலரும் இதற்கு சாட்சியாக இருந்து தரிசித்த போது அடியேனுக்கு மட்டும் இது கிடைக்காமல் போகலாமோன்னு கேட்ட போது பெருமான் நிச்சயமாக எம்பெருமான் இதற்கு ஒரு பெரிய திருவிளையாடலை கணக்கிலே கொண்டிருப்பார். நீ ஆர்வத்தினாலே ஆசையினால் இதை வேண்டும் என்று மட்டும் கேட்டுக்கொண்டிரு. அன்பினாலோ ஆசையினாலோ எம்பெருமானிடத்தை வைக்கக்கூடிய வேண்டுதல்களை உடனடியாக அங்கீகரிப்பான் ஆச்சாரியர்கள் சொல்லுவது. அந்த அளவில் நீயும் உன்னுடைய ஆசையினால் பெருமானை ஒரு நாள் அந்த தரிசனம் கிடைக்க வேண்டும் என்று சங்கல்பம் வை, நிச்சயமாக உனக்காக அந்த தாண்டவத்தை கொடுப்பார் என்று அருளி செய்கிறார். அந்த அளவில் மேலே தொடர்கிறார். இன்னும் சில காலத்திலே இந்த ஆனந்த தாண்டவத்தை தாருகாவனத்திலே பண்ண தரிசனத்தை உலகில் இருக்கக்கூடிய உயிர்கள் நினைத்த போதெல்லாம் தரிசிக்கும்படியாக
அடியவர்க்கு எளியவனான எம்பெருமான் தான் இங்கேயே எப்போதும் இருந்து தாண்டவ தரிசனம் செய்வதாக ஒரு சங்கல்பம் கொண்டிருக்கிறார். அதற்காக புண்ணியமான ஒரு க்ஷேத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அது தில்லை மரங்கள் நிறைந்த காட்டு பகுதி. அதே பகுதியிலே உனக்கும் முன்பாகவே இந்த தாண்டவ தரிசனத்தை பெற வேண்டும் என்ற ஆர்வத்தினால் சங்கல்பத்தோடு கூட ஒரு ரிஷியினுடைய புத்திரர் பலகாலம் பூஜை செய்து கொண்டிருக்கிறார். நீயும் போய் அவரோடு சேர்ந்திருந்து தரிசிக்கலாம்னு சொல்ல, அவர் யார், அவர் நமக்கும் முன்பாக இந்த ஆனந்த தாண்டவ தரிசனத்தின் மகத்துவத்தை அறிந்ததுன்னு கேட்டபோது காட்சி அப்படியே திருப்பார்கடலிலிருந்து திருக்கேதாரத்திற்கு நகர்கிறது. எப்போதுமே நம் ஆச்சாரியர்கள் தலவரிசை சொல்லிக் கொண்டு வந்தால் எம்பெருமானுடைய கிரீடமாக திருக்கைலாயமும் லலாட்டமாக கேதாரமும் இருப்பதாக சொல்லுவார்கள். நெற்றி பகுதி கேதாரம் தான். எம்பெருமானுடைய திருவுருவை பெரிய விஸ்வரூபமாக நாம் தரிசித்தால் இந்த பாரத புண்ணிய பூமி முழுக்க எம்பெருமான் திருவுருவம் வியாபித்திருப்பதாக நினைத்துக் கொண்டால் திருக்கைலாயம் எம்பெருமானுடைய சிகாமுடி, அவருடைய ஜடாபாரம், அதை அடுத்து கீழே இருக்கக்கூடிய லலாட்டம்னு சொல்லக்கூடிய நெற்றி பகுதி திருக்கேதாரம்னு சொல்லி இருக்கு. அந்த கேதார தலத்திலே மத்தியந்தனர்ங்கிற பெயர்ல ஒரு மகரிஷி, பரம சிவபக்தர், சிவபூஜையை தவிர வேற ஒன்றுமே அறியாதவர். அந்த சிவச்செல்வர் தான் பண்ணி வரக்கூடிய ஆன்மார்த்த பூஜையை தனக்கு அடுத்து செய்ய வேண்டும் என்று ஒரு பிள்ளைக்காக வேண்டி தவம் இருக்கிறார். அவருடைய தபஸை எம்பெருமான் கேதாரத்திலிருந்து தெற்கு நோக்கி போய் கடற்கரைக்கு அருகிலே, கீழே கடற்கரைக்கு அருகிலே தில்லைக்கா மரங்கள் நிறைந்த ஒரு காட்டு பகுதியிலே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து விதிப்படி நீ பூஜித்து வந்தால் வேண்டிய வரங்களை பெறலாம்னு சொல்ல, இந்த மத்தியந்தனர் கேதாரத்தி எம்பெருமானிடத்தை விடைபெற்றுக் கொண்டு தெற்கு நோக்கி எழுந்தருளி தில்லைமர காட்டை அடைந்து அந்த வனத்தையும் வனாந்திரத்திலும் ஈடுபட்டு அமைதியாக இருந்த அந்த காட்டினுடைய தட்சிண பாகத்திலே ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து கொண்டு அதன் கரையிலேயே ஒரு தீர்த்தத்தையும் உண்டாக்கி கொண்டு மத்தியந்தனர் என்ற அந்த மகரிஷி பூஜித்து மத்தியந்தனேஸ்வரர் என்ற இந்த எம்பெருமானை ஆன்மார்த்தமாக கொண்டு வழிபட்டார். அவருடைய வேண்டுதலுக்கு இறங்கி எம்பெருமான் அவருக்கு ஒரு பிள்ளையை வழங்கினான். அந்த பிள்ளைக்கு சரியான காலத்தில் பஞ்சாட்சர உபதேசம் செய்து வைத்து சிவபூஜை எடுத்துக் கொடுத்தார். சிவபூஜைக்கே சிறப்பு வாய்ந்ததாகிற மலர்களை விதிப்படி பறிக்க வேண்டும் என்ற உபதேசங்களையும் செய்து வைத்தார். பூக்களை எப்படி பறிக்க வேண்டும், என்ன மாதிரியான பூக்கள் சூட்டலாம், எது தவிர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் பெரிய விசாரங்கள் உண்டு. எம்பெருமான் பெரும்பாலும் ரொம்ப எளிமையான பூக்களைத்தான் விரும்புவார். ரொம்ப விலை மதிப்புடையதெல்லாம் வேண்டாம். காட்டோரமா பூத்திருக்கக்கூடிய கொஞ்சம் தும்பை, 4 வெள்ளருக்கு, ஊமத்தம் பூ, இதெல்லாம் போரும். எம்பெருமான் எப்போதுமே உலகிலே நம்மை யாரான வெறுத்தார்கள் என்றால் எது வெறுக்கப்பட்டதோ அதை தனதாக்கி கொள்வார். உங்களை யாரான மனசு ரொம்ப சஞ்சலப்படுத்தி நீங்கள் வேண்டாம்னு ஒதுக்கினீர்கள் என்றால் உங்களுக்கு தான் நடராஜா கிட்ட முதல் இடம்னு வைத்துக் கொள்ளலாம். எருக்கம்பூவை யாருமே விரும்புவதில்லை. அது விளைஞ்சிட்டு பார்த்தாலே வீட்டில் எருக்கு ஊமத்தம் எல்லாம் வேரடி மண்ணோட நீக்கி வெளியே வீசிடணும், வீட்டுக்குள்ள இருக்கவே கூடாது. ஆனால் சிவபூஜைக்கு ரொம்ப உத்தமமானது எம்பெருமான் இந்த எருக்கையும் தும்பையும் இதெல்லாம் தான் விரும்புகிறார். போற வழியில 4 அருகை பறித்து கொண்டு போய் கொடுத்தால் தலையிலே சூட்டிக் கொள்கிறார். நான் ரொம்ப எளிமையானவன் தான். நான் அதை எத்தனை சுத்தமாக பறிக்கணும்னா ஒவ்வொரு மலரையும் திருவடியிலே இடும்போது அது நம்முடைய மனதை கொண்டு போய் எம்பெருமான் திருவடிகளிலே வைத்ததாக கணக்கு. மனசு எவ்வளவு சுத்தமாக இருக்கணுமோ அத்தனை சுத்தம் அந்த பூக்களுக்கும் பார்க்கப்படணும். அதனால் தான் நந்தவனங்கள்லாம் கட்டி வைத்த போது அந்த காலத்திலே உள்ளே பூக்கக்கூடிய பூக்களை வெளியே இருந்து யாரும் பார்க்க முடியாத அளவிற்கு உயரமான மதில்களை எல்லாம் கட்டுவார்கள். நந்தவனம்னு பழைய நந்தவனங்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலதை பார்த்தாலும் உயர மதில்கள் கட்டி யாரும் உள்ளே பிரவேசிக்க கூடாதுன்னு விதி வைத்திருப்பார்கள். அந்த பூவினுடைய நிறத்திலே நாம் கொஞ்சம் ஈடுபட்டு அது என்னடா இருக்கு அந்த நிறம்னு நினைச்சுட்டா அது எச்சில் பட்டதாகி விடுகிறது. நான் அதனுடைய அந்த நிறத்தை யாரோ அனுபவிச்சுட்டாங்களே, அதுல வரக்கூடிய நறுமணத்தை யாராவது நுகர்ந்து விட்டால் அது எச்சில் பட்டதாகி விடுகிறது. அந்த வாசத்தை யாரோ உணர்ந்து விட்டார்களே, அப்ப அது எம்பெருமானுக்கு இல்லாமல் போய்விடும். அதனால் இதெல்லாம் பார்த்தோம்னா நம்மால இன்னைக்கு ஒரே ஒரு அருகு கூட வாங்கி சுவாமிக்கு சாத்த முடியாது. போற வழியில கடையில நேற்று ராத்திரி கட்டினது இருக்குங்கிற அதான் வாங்கி கொண்டு போறோம். வீட்டிலையும் கொண்டு போய் அதுக்குன்னு ஒரு பெட்டி வச்சிருக்கோம். அதுல ஏதான ஒரு இடத்துல அதை வைக்கிறோம். அதுல தினம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஒரு 3 நாள் 4 நாள் இதெல்லாம் பார்த்தோம்னா என்ன முடியும்னா எம்பெருமானுக்கு நம்முடைய இக்கட்டும் தெரியும். ஒன்னும் பெரிய நந்தவனம் எல்லாம் வைத்து பாதுகாத்து மலர் பறிப்பதற்கெல்லாம் இவனுக்கு இப்ப வசதி இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு பிறவியை கொடுத்திருக்கிறோம். அதுக்கு நடுவில் அவனுடைய சிரமத்திலே முடிந்தவற்றை பறித்து கொண்டு வந்து சேர்த்தானா அது போரும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்வாருங்கிற அந்த கருணையை முன்னிட்டு தான் எல்லா காரியங்களையும் நாமும் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர் ரிஷிபுத்திரர். அதனால் அந்த விதிகளுக்கு நிறைய இடம் கொடுத்து பூக்களிலே தேனீக்கள் அந்த மகரந்தத்தை எடுப்பதற்கு முன்பாக பறித்து விடணுங்கிற ஆசையினாலே மரங்கள் மேலே கால் கை பதித்து ஏறுவதற்கு கையும் காலும் புலிகளைப் போலே நல்ல வலிமையானதாய், நகங்கள் நல்ல கூர்மையானதாக இருக்கக்கூடிய புலியினுடைய காலும் கையும் வேண்டி பெற்று வியாகரபாதர் என்று பெயர் பெற்று விடியல் வேளையிலே பூக்குடலையோடு போய் விதிப்படி சிவபூஜைக்கான புஷ்பங்களை பறித்து வரக்கூடியதை தபமாக மேற்கொண்டு இருந்தார். அதனால்தான் அவருடைய திருவுருவத்தை இன்னைக்கும் சபையிலே பஞ்சாட்சரப்படிக்கு 2 பக்கமும் இருப்பவர்கள் திருவுருவை தரிசித்தால் கைகூப்பினபடி இருக்கும். ஆனால் அதுக்கு நடுவிலே ஒரு பூக்குடலையை சுமந்திருப்பார்.
பூக்குடலைங்கிறது பூக்கான கூடை. அந்த கூடையும் கையில வச்சு கூடாது, நம்ம பேர்ல இருக்கக்கூடிய வேர்வையெல்லாம் அதுல பட்டுடுத்துனா, அதனால அதை ஒரு கொம்பிலே கட்டி அந்த கொம்பை தோளிலே சாய்த்து கொண்டு பறித்த பூக்களை அதில் தான் சேகரிக்கணும். அப்படியே கொண்டு போய் அதைத்தான் கொடுப்பார்கள். கிட்டத்தட்ட ஒரு காவடி அமைப்பு போல இருக்கும். அதைத்தான் கையிலே ஏந்தி இருப்பார். அந்த கொம்பினுடைய ஒரு மூலையிலே கூர்மையாக இருக்கக்கூடிய ஒரு கத்தி மாதிரி பாகம், அது மேல இருக்கக்கூடிய பூக்களை எல்லாம் பறித்து விழும்போது கூடையிலே பிடித்துக் கொள்வதற்காக அப்படி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதோடத்தான் எப்போதுமே வியாகரபாதர் தரிசனம் தருவார். அந்த வியாகரபாதர் அவருடைய தந்தையாரிடத்திலிருந்து உபதேசம் பெற்றுக்கொண்டு அவர் தானே ஒரு பூஜை லிங்கத்தை பூஜை பிரதிஷ்டை செய்து அவரை வணங்கி வழிபட்டு வருகிறார். அதுவும் தில்லைவனத்திற்கு மேற்கிலே வியாகரபுரீஸ்வரராகவே அந்த எம்பெருமான் எழுந்தருள் இருக்கிறார். அவரை இவர் பூஜித்து வருகிறார். நீயும் போய் அங்கே விதிப்படி ஒரு சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வியாகரபாதராகிற சிவனடியாரோடு சேர்ந்து சிவபெருமானுடைய வருகையை வேண்டி காத்திருன்னு சொல்லி எம்பெருமான் அனுகிரகம் பண்றார். திருமால் அவருக்கு உபதேசம் செய்கிறார். அந்தபடிக்கு இந்த ஆதிசேஷன் கீழே இறங்கி வரணும். வருவதற்கு என்ன வடிவம் ஏற்பதுன்னு பார்க்கிறார். மற்றொரு கேள்வி, தான் இல்லாத போது திருமாலுக்கு அந்த பார்க்கடலிலே செய்ய வேண்டிய கைங்கரியத்தை யார் செய்வதுன்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் நியமித்து, நான் வரும் வரையிலே திருமாலுக்கு நீ படுக்கையாக இருன்னு நியமித்து விட்டு இவர் கீழே புறப்பட்டு ஒரு குளத்தினூடே புறப்பட்டு, பாம்பு இல்லையா, மண்ணுக்குள்ளே புகுந்து வெளிப்படும் விதமாக ஒரு குளத்திலிருந்து புறப்பட்டு வந்தார். விட்ட பார்க்கடலுடைய தொடக்கமாக இங்கே ஒரு திருப்பார்க்கடல் ஏற்படுத்தி கொடுக்க அதன் வழியே வெளிப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. வந்தவர் பதஞ்சலி என்ற நாமத்தோடே வெளிப்பட்டார். சைவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் யோகசாஸ்திரம் வரையறை செய்த பதஞ்சலியிலிருந்து இவர் வேறுபட்டவர் என்று திருவுள்ளம் கொள்ளுகிறார்கள். ஏன்னா யோகசாஸ்திரத்தை வரையறை செய்த பதஞ்சலி வேணுமானா ஒரு உபதேசத்துக்கு ஒரு மூர்த்தியை வைத்துக் கொள்ளலாம், ஒரு பூஜைக்கு ஒரு வடிவத்தை ஏற்கலாம்னு சொல்லிடுற. நிச்சயமாக ஒரு தெய்வத்தை முன்னிட்டுத்தான் யோகம்ங்கிறதுல ஒரு அத்தனை தூரத்திற்கு வலியுறுத்தி சொல்லல. தேவதா உபாசனை வேணுமானால் வைத்துக் கொள்ளலாம்ங்கிறார். அதனால் அதை சொன்னவர் இங்கே வந்து பொதுமன்றிலே எம்பெருமானை தரிசிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டிருக்க மாட்டார் என்ற காரணத்தால் இவர் அந்த பதஞ்சலி இல்லை என்று சைவ சித்தாந்த ஆச்சாரியர்கள் திருவுள்ளம். இவரும் பதஞ்சலிங்கிற திருநாமத்தோடு ஒரு சர்ப்பத்தின் வடிவிலே வந்தார். இப்படி இந்த காட்டிலே எத்தனையோ யுகங்களுக்கு முன்பாக ஒரு பாம்பும் புலியும் தொடங்கி வைத்ததுதான் இன்று வரையில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நாடகம் எல்லாம். அப்படி வந்த பதஞ்சலி இங்கே தானும் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து ஆதிசேஷன் வழிபட்டபடியால் அனந்தீஸ்வரர் என்ற திருநாமத்தோடும், புலியான வியாகரபாதர் வழிபட்டபடியால் வியாகரபுரீஸ்வரர் என்ற திருநாமத்தோடுமாய் இரண்டு சிவலிங்கங்களை மேற்கு திசையிலே எழுந்தருளச் செய்தார்கள். இன்னைக்கும் அனந்தீஸ்வரன் கோயில் என்றும் இளமையாக்கினார் கோயில் என்றும் இருக்கக்கூடிய இந்த திருக்கோயில்கள் தான் இவர்கள் இருவரும் வழிபட்ட முதல் லிங்கமாக சொல்லப்படுகிறது. அப்படி அவர்கள் வழிபட்டு வந்த மாத்திரத்தில் எம்பெருமானுடைய அருளுக்காக அவர்கள் காத்திருந்த நேரத்தில் தான் அசரீரி வாக்காக எம்பெருமான் இந்த தில்லைவனத்தின் ஊடே தான் மூலநாதனாக முளைத்தானே எல்லா உலகுக்கும் முன்பு தோன்றியும்பாரே அப்பர் சுவாமிகள், அந்தபடிக்கு முன்னம் முளைத்த மூர்த்தியாய் ஒரு சிவலிங்கத்தை காட்டிக் கொடுத்து அந்த திருமூலநாதனான எம்பெருமானை வழிபட வேண்டும் என்று உபதேசம் செய்து வைக்க பதஞ்சலியும் வியாகரபாதரும் அந்த திருமூலநாதராகிற எம்பெருமானை நித்தமும் விதிப்படி பூஜித்து அபிஷேகம் செய்து அவரை வணங்கி தோத்திரம் செய்து வாழ்ந்து வந்தார்கள். இப்படி இருந்து வர தேவர்களுக்கெல்லாம் எம்பெருமான் அருளி செய்தபடியே தில்லை வனத்திற்கு வந்து தேவரும் மூவரும் காணாது தவித்த அந்த ஆனந்த தாண்டவ தரிசனத்தை வழங்குவதற்கான நாளும் நெருங்கி வந்தது. அதனால் தேவர்கள் எல்லாம் இந்த திருத்தலத்தை வந்து அடைந்து இதை இருப்பிடமாக மாற்றிக்கொண்டே இருந்தார்கள். அப்படி வந்த கால பொழுதில்தான் தேவர்கள் எல்லாம் இந்த க்ஷேத்திரத்தினுடைய வாயு மூலையிலே வடமேற்கு மூலையிலே இறங்கி தங்கி அங்கே பிரம்மாவின் தலைமையிலே ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பிரம்மபுரீஸ்வரராக இன்றைக்கும் திருக்களாஞ்சேரியிலே தரிசனம் தரக்கூடிய எம்பெருமானை தேவர்கள் எல்லாம் தொடர்ந்து பூஜித்து வந்தார்கள் என்கிறது ஸ்தலபுராணம். இப்படி தேவர்கள் சமூகம் ஒரு புறத்திலே, பரமபக்தர்களான பதஞ்சலி வியாகரபாதர்கள் ஒரு புறத்திலே, இவர்கள் எல்லாம் சூழ தில்லை வனத்தில் அதுவரையில் இல்லாதபடிக்கு ஜனசந்தடி திடீரென்று கூடிக்கொண்டே வந்தது. வனாந்தரமாக இருந்தது. ஆளரவம் இல்லாத இடத்திலே இவர்கள் இருவரும் என்று வந்தார்கள். பார்த்தா பெரிய தேவர் கூட்டம் எல்லாம் வந்துவிட்டதேன்னு இந்த வனத்திற்கு பாதுகாவலுக்காக நியமிக்கப்பட்டிருந்த வனத்திற்கு அதிபதியாக தானே இருந்த காளி அன்னைக்கு ஒரு எண்ணம் ஏற்பட அங்கே குழுமி இருந்தவர்களை வந்தடைந்து காளி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் விசாரித்தறிந்து நம்முடைய வனத்திற்குள்ளே வந்து சேர்வதர்கள் இவர்கள் யாரோன்ற எண்ணத்தோடு வரக்கூடிய காரணம், அடுத்து என்னென்ன நடக்கவிருக்கிறது என்பதை கேட்டுக்கொண்ட அவள் இதற்கெல்லாம் தலைமை யாரோ அவர் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என்ற எண்ணத்திலே காத்திருக்க எம்பெருமான் இந்த திருத்தலத்தை அடைந்து இங்கே நித்தமும் தான் ஆனந்த தாண்டவம் செய்வதற்கென்று தேர்ந்தெடுத்த அந்த முகூர்த்தமும் வந்து சேர்ந்தது. அயனங்களுக்குள்ளே புண்ணியமாகிற உத்தராயணத்தை தேர்ந்தெடுத்தார். அதிலும் முதலில் வரக்கூடிய மகர மாசத்தை தேர்ந்தெடுத்தார். அதிலும் நட்சத்திரங்களுக்குள்ளே புஷ்ய நட்சத்திரத்தை தேர்ந்தெடுத்தார். அதிலும் திதியின் உள்ளே பூர்ணமாகிற பௌர்ணமி திதியை தேர்ந்தெடுத்தார். வாரங்களில் உச்சமாகிற
குருவாரத்தை தேர்ந்தெடுத்தார். அதன்படிக்கு உத்தராயணத்தில் தை மாசத்திலே புஷ்ய நட்சத்திரத்தில் பௌர்ணமி திதியிலே இந்த குருவாரத்தில் நிழல் பூமியிலே படாத மத்தியான காலத்தை தேர்ந்தெடுத்து இந்த தலத்திலே தான் வந்து ஆனந்த தாண்டவம் செய்வதற்காக முகூர்த்தம் குறிக்கப்பட்டது. குறித்த நேரத்திலே நடராஜராக எம்பெருமான் எழுந்தருள வேண்டும். திருக்கைலாயத்திலிருந்து சுவாமி புறப்பட்டு வர இருக்கிறார். இங்கே வந்து செய்யக்கூடிய இந்த ஆனந்த தாண்டவம் இனி உலக உயிர்கள் எல்லாம் என்னந்தோறும் வந்திருந்து இதை தரிசித்து பேர் பெறுவதற்காக வித்திட வேண்டிய ஒரு முக்கிய காலம். அதற்கு எம்பெருமான் எழுந்தருள வேண்டும். வாரி முடித்த அந்த ஜடாபாரம் அதிலே கொன்றையும் இருக்கும் அலர்கள் எல்லாம் சூடிக்கொண்டு தும்பைப்பூவை மேலே தெரித்தார் போல் விட்டுக்கொண்டு கங்கை சூடி சந்திரப்பிரையை இறுக்கி கட்டிக்கொண்டு திருமேனி எங்கும் தனக்கே உரித்தான பால்வெண்ணீற்றை அள்ளி அள்ளி பூசியபடியே தன்னுடைய திருக்கண் நோக்கம் அருள்விழியாய் பொலியும்படியாய் கண்டத்தில் தான் அன்று பானம் பண்ணின விஷம் எப்போதும் மறையாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்தானத்தை தேர்ந்தெடுத்து அங்கே விஸ்வகர்மாவை கொண்டு ஒரு சபையை நிர்மாணம் செய்ய சொல்லி அந்த சபையின் மேலே ஏறி நின்று ஞானத்திற்கான திசையாகிற தெற்கு நோக்கி தான் நிற்க திருவுள்ளம் பத்தினார். சாதாரணமாக நாம விசேஷ காரியங்களுக்கு எல்லாம் கிழக்கு திசைத்தான் ரொம்ப மங்கலம்னு சொல்லுவோம். நடராஜ பெருமான் எப்போதும் தெற்கு நோக்கித்தான் எந்த திருத்தலத்திலும் எழுந்தருள்வார். காரணம் வேற ஒன்றும் இல்லை, நாம திசைகளுக்குள்ளே தெற்கு திசையை யமனுக்கான திக்காக சொல்லி வைத்து விட்டோம். அதன் பேரிலேயே நமக்கு எப்போதும் ஒரு பயம் உண்டு. நிச்சயமாக ஒரு நாள் அவனை நாம் சந்தித்து வணக்கம் வைக்க போறோம்னு தெரியும். வந்த போதே அந்த நாளும் குறிக்கப்பட்டது. இருந்தாலும் ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கு இல்லையா? அந்த பயத்துக்கு மருந்தே கிடையாதுன்னு நினைக்காதீங்க. அந்த திசை பார்த்து நான் இருக்கிறேன். நம்மிடத்தை அன்பு பாராட்டி அடியவர்களுக்கு கடைசியில வந்து பயமுறுத்த போறது யமகிங்கரர்கள் இல்ல, சிவபூதகணங்கள் வந்து உங்களை கொள்ளும்னு காட்டித்தரத்தான் ஞானபானம் ஆனரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வடிவமும் நடராஜ பெருமானுடைய திருவுருவமும் எப்போதும் தெற்கு நோக்கி இருக்க பார்க்கிறோம். ஞானத்தினாலே ஒருவன் எல்லா பயங்களையும் வென்று விடுகிறான். நிச்சஞ்சலமான ஒரு வாழ்க்கை தான். எப்போதும் சஞ்சலம் இருந்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை நிச்சஞ்சலமாக ஆவது ஞானத்தினாலே. அந்த ஞானத்தை ஒருவன் பெற்றுவிட்டால் எப்படியும் மரணம் என்ற ஒன்று உண்டு. அதை மங்களமாக எதிர்கொள்வோம் என்ற தைரியம் அவனுக்கு வந்துவிடும். அதனால் தட்சிணாமூர்த்தமாக இருந்து ஞானத்தை வழங்கக்கூடிய எம்பெருமான் அந்த யமனுடைய திசையாகிற திசையை நோக்கியும் தான் ஞானானந்த தாண்டவம் செய்பவனாகிற நடராஜ பெருமானும் தெற்கு நோக்கியே எப்போதும் எழுந்தருளி இருக்கிறார்கள். அந்த திசைக்குரிய யமன் சிவபெருமானுடைய அடியார்களிடத்தை கட்டுப்பட்டு தான் அவர்களை வந்து கவரும் எண்ணம் கூட இல்லாதவனாய் இருப்பானாம். வேடிக்கையாக சொல்வது, கிங்கரர்கள் கிட்ட நேரம் இடம் எல்லாம் சரியா குறிச்சு கொடுத்து அனுப்பி விட்டுடுவானாம். ஒரு க்ஷணப்பொழுது கூட தாண்டி போயிடக்கூடாது, முன்னையும் கூடாது பின்னையும் கூடாது. அதனால்தான் தர்மராஜன் அந்த நேரத்துக்கு போய் அவர்களை பிடிக்கணும். வந்த கிங்கரர்கள் வீட்டு வாசலை சோதிப்பார்களாம். அங்கே மேலே சிவலிங்க திருவுருவம், நந்தியம்பெருமானுடைய திருவுருவம் சிவசிவான எழுதப்பட்டிருந்து திருநீரு இந்த சிவச்சின்னங்கள் எல்லாம் அங்கே எங்கேயான இருந்ததுன்னா பயம் கொண்டு ஓடிப்போய் அவனிடத்தை சொல்லி விடுவார்களாம். நல்ல விதமாக மாட்டிவிட பார்த்தீர்கள். அவர்கள் சிவனடியார்கள் இருக்கும் இல்லம் போலும் அதன் உள்ளே போய் ஒருவரை பறித்து வருவதற்கு நமக்கு யோகியதை உண்டான் அங்கே நின்றுடுவார்களாம். யமனும் அந்த அளவில் அவர்களுடைய காரியத்தை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள் நின்றுடுவான். அப்படி யமபயத்தை நீக்கி கொடுக்கக்கூடியது. அதனால் இந்த திசையை தேர்ந்தெடுத்தார். இப்படி தெற்கு திசைக்கு இவ்வளவு சிறப்பை கொடுத்து எம்பெருமான் வந்து ஆனந்த தாண்டவம் புரிய இருக்கிறார். அந்த இடத்திலே காளியானவள் எம்பெருமானை தடுத்து நிறுத்தினாள் என்ற ஒரு வாக்கியம். வாஸ்தவத்தில் பெருமானுடைய சங்கல்பம் அல்லாது இப்படி வச்ச கையை எடுத்து நம்மால் இப்படி வைக்க முடியாது. அவ்வளவுதான். அடுத்த ஒரு அடியை எடுத்து வைப்பதற்கு என்றோ எம்பெருமான் விதிப்படி சங்கல்பம் செய்து விட்டான். அவர் சங்கல்பம் இல்லாது எது ஒன்றுமே நடப்பதில்லை. அதனால் தான் நடப்பது எல்லாம் நமசிவாயத்தின் செயல் என்ற எண்ணத்தோட நாம் இருக்கிறோம். ஆனா இங்கே தான் தனக்கென்று எடுத்த ஒரு இடத்திலே காளியன்னை வந்து தடுத்தாடுற அவளும் சக்தி ஸ்வரூபம் தான். அவளுக்கு ஏதோ ஒரு விதத்திலே எம்பெருமான் பல தலங்களில் உபதேசம் எல்லாம் செய்த சரித்திரங்கள் உண்டு. இவள் வந்து தடுத்து நிப்பாட்டுவாரேன்னு கேட்டா அங்கேயும் ஒரு லீலையின் நிமித்தமாக செய்கிறார். இந்த சரித்திரம் ரொம்ப பிரபலமாக எல்லோருக்கும் தெரியும். காளி தடுத்து நிறுத்தினாள் என்றும் தாண்டவத்திலே ஒரு போட்டி ஏற்பட்டது என்றும் தான் செய்யக்கூடிய அளவுகளை எல்லாம் காளி அன்னையும் செய்ய வேண்டும் என்று எம்பெருமான் ஒரு விதியை விதித்தார் என்று அப்போது ஊர்துவ தாண்டவமாக ஒரு திருவடியை முழுவதுமாய் மேலே தூக்கி நின்றார் என்றும் அப்போது காளி தான் அமைதியானாள் என்றும் மேலோட்டமா இந்த சரித்திரம் எல்லோரும் கேட்டிருப்பீர்கள். காளிக்கு எம்பெருமான் இங்கே இந்த அனுகிரகத்தை செய்ததை மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே பதிவும் செய்துடுறார். நாளை ஏதோ யாரும் சொல்லாத புராணம் இல்லை, நம் அருளாளர்கள் ஏற்றுக்கொண்ட புராணம். அப்படி செய்யக்கூடிய நிலையிலே ஒரு சபையில் அந்த ஸ்திரீயினுடைய கர்ப்பபங்கம் பண்றதுக்கு அவளுடைய நிலையை இப்படி குறைத்து எம்பெருமான் அவளால் இப்படி பொதுவிலே காலை தூக்கிவிட முடியுமாங்கிற எண்ணத்தோட செய்வானான்னா சாட்சாத்தாக பரம்பொருள். அத்தனை வரையறையும் செய்தவன் இந்த எம்பெருமான் இந்த ஒரு நிமிஷத்திலே இப்படி போய் ஒரு காரியத்திலே தான் போய் செய்வாரா? நமக்கே இதெல்லாம் இது எப்படி சரிப்படும்? இப்போ இந்த இடத்திலே தெரிந்து கொள்ள வேண்டியது, தான் தனது என்ற ஆணவத்தோடு ஆங்காரமாக வந்தாள் காளி. அதை தடுத்து நிப்பாட்ட வேண்டும். இந்த இடம் எனக்கு உட்பட்டது, இது என்னுடைய பாதுகாப்பில் இருப்பதுங்கிற எண்ணத்தோட வந்தவளை அவளுக்கான உபதேசத்தை செய்து திருத்த வேண்டும்.
சைவ ஆகமங்களிலே யோக பாதம்னு மூன்றாவதாக ஒரு பாதம் சொல்லப்படும். அது முழுக்க யோகத்தை குறித்து வருவது. அந்த யோகமும் கூட அஷ்டாங்க யோகத்தினுடைய பெரிய விசேஷங்களை எல்லாம் சொல்லக்கூடியது. அந்த அஷ்டாங்க யோகத்தின்படி விதிப்படி அந்த யோகத்தை பயில்பவர்களுக்கு அவர்களுடைய கால் கட்டை விரலிலிருந்து புறப்படக்கூடிய நாடி, இந்த 2 நாடியும் போய் மூலாதாரத்தின் கிட்டே சேருகிறது அல்லவா, அது சேர்ந்த பிறகு அங்கிருந்து அந்த நாடி மேல் நோக்கி போகணும். இடா பிங்களா நாடிகள் 2 கால் கட்டை விரல்களிலிருந்து மேல் நோக்கி போய் மூலாதாரத்தின் இடத்தை 2ம் ஒன்று சேர்ந்து ஒரு தண்டின் பேரிலே சுற்றி வளரக்கூடிய படரக்கூடிய கொடி போலே முதுகுத்தண்டை பற்றி கொண்டு மேலேறி போகும். அந்த நாடியில் இருந்து தான் கீழே மூலாதாரத்திலே அதுவரையில் அடைப்பட்டு கிடந்த குண்டலினி, அது ஒரு பாம்பு வாலை இருக்க சுத்தி ஒரு உருண்டையாக்கினார் போல இருக்குமாம், ஒரு மணி போல இருக்கும். அந்த குண்டலினி மூலாதாரத்திலிருந்து புறப்பட்டு தொடர்ந்து செய்து வரக்கூடிய யோகாபியாசம், அஷ்டாங்கங்களிலே சொல்லி இருக்கக்கூடிய அந்த 8 அங்கங்களையும் யமம் நியமம்னு ஆரம்பித்து சொல்லி இருக்கக்கூடிய 8 அங்கங்கள், அதிலே குணபூர்த்தி, நாம் நல்ல குணங்களோடு இருப்பது, அடிப்படையாக கடைபிடிக்க வேண்டிய சுத்தி, ஆகார நியமம், இதையெல்லாம் ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து கொண்டே போகும். இப்படி கூட 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 அந்த குண்டலினி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களை மேல் நோக்கி நகர்த்து கொண்டே போய் அது வயிற்று பகுதியிலிருந்து வெளிப்பட்டு நம்முடைய ஹிருதயஸ்தானத்துக்கு மேலே கண்டத்துக்கு மேலே ஆக்ஞா சக்கரம் என்று சொல்லக்கூடிய அவிமுக்தமாகிற நெற்றி பொட்டுக்கு நடுவே பூர்வ மத்தியிலே இருக்கக்கூடிய ஆக்ஞா சக்கரம், அதையும் அடத்து போய் மேலே இருக்கக்கூடிய சஹஸ்ராரம் வரையில் உயர்ந்து அந்த உயிரானது பக்குவப்படும். பெருமானை சென்று அடையும்படிக்கு அதற்கும் மேலே வெளிப்பட்டு போய் அதுக்கு மேலே இருக்கக்கூடிய பிரம்மராந்திரம் வரையிலுமாக செல்லும். துவாதசாந்தம் அந்த ஸ்தானத்திற்கு பேரு, அங்கே வரையில் செல்லும். இப்ப இந்த உபதேசத்தை எம்பெருமான் அன்னைக்கு நிகழ்த்தி காண்பித்தான். காதிலிருந்து கழன்று கீழே விழுந்த ஸ்பட்டிக குண்டலத்தை இந்த குண்டலினியாகவே கொள்ளுகிறோம். எப்படி 2 பாதங்களிலிருந்தும் அந்த நாடி யோக பயிற்சியினாலே இப்படி மெதுவா மேல் நோக்கி புறப்பட்டு போய் நம்முடைய பிறப்புறுப்பிற்கு அருகே இருக்கக்கூடிய மூலாதார சக்கரத்திலிருந்து தொடங்கி அங்கிருந்து வெளிப்பட்ட குண்டலினி மெதுமெதுவே ஒரு ஆதாரத்தையும் கடந்து 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 மேலே போகிறதோ, அது நம்மை போல பயிற்சி பண்ணினா அதற்கு பல பிறவிகள் வேணும். நான் இதையெல்லாம் யாரு வகுத்து கொடுத்தோம்னா அந்த எம்பெருமானே அங்கே அதை காட்டி கொடுக்கிறாங்கிறதுனால ஒவ்வொரு அடியாக ஜதி சொல்ல சொல்ல தன்னுடைய கால் விரல்களிலே இடுக்கி கொண்ட குண்டலினியை மெதுவா ஒரு நேர்கோட்டிலே அப்படியே வளர்த்து கொண்டே போய் படிப்படியாக மேலே உயர்த்தி கொண்டு போய் ஒரே நேர்கோட்டில் 2 திருவடிகளும் அந்த மூலாதாரத்திலிருந்து தொடங்கிய அந்த ஆதார சக்கரங்கள் ஒன்றொன்றையும் கலந்த குண்டலினி போல தலைக்கு மேலே கொண்டு போய் நிறுத்தினார் இல்லையா. அப்போது அன்னை இதை உபதேசமாக பெற்றுக்கொண்டு குண்டலினி யோகத்தினுடைய தாற்பயத்தை உணர்ந்தவளாய் அந்த இடத்தில் ஆணவம் போன்று கர்ஜித்துக் கொண்டு வந்த எண்ணங்கள் எல்லாம் விடுபட்டு போய் தான் பிரம்மஞானத்தை அடைந்து பிராமின்னு சொல்லக்கூடிய பரம ஞான வடிவமாக 4 முகங்களோடு அக்ஷமாலை கமண்டலம் ஏட்டுச்சுவடியோடு சரஸ்வதி ஸ்வரூபம் போல காட்சி தரக்கூடிய ஒரு ஞானவதியாக காட்சி தந்து அமைதி அடைந்தார். அதனாலே காளியினுடைய அந்த இடத்திலே அது ரொம்ப சூக்ஷ்மமாக இருக்கக்கூடிய பகுதி ரொம்ப நெருடலாகி விடுமோன்னு பௌராணிகர்கள் சிலர் சொல்லும் போது அங்கே அம்மையை சபைக்கு முன்பாக அவளுடைய திருவடியை எப்படி ஒரு பெண் தூக்கி விடுவாள்னு காண்பிப்பதற்கு அம்மையினுடைய அந்த நிலையிலே ஒரு ஸ்திரீ என்ற பாவனையில் அவளை அப்படி செய்தாவது தோற்கடிக்க செய்வான்னா நாமே செய்ய மாட்டோம். எம்பெருமான் எவ்வளவு குணங்களுக்கு பிறப்பிடமாக இருக்கிறார், பரம குணபூர்த்தி உடையவன் எம்பெருமான். யாரொருவருக்கும் எந்த விதத்திலும் இப்படி ஒரு நினைப்பை எம்பெருமான் கொள்ளவே மாட்டான். அப்ப இதற்கு இருக்கக்கூடிய சூக்ஷ்மம் எம்பெருமான் தன் திருவடியை ஒரு நேர்கோட்டிலே நிறுத்தியது தான் குண்டலினி யோக பயிற்சி செய்பவர்கள் அடையக்கூடிய உன்னதமான பூர்ண நிலையை காட்டி தருவது தான். அதை நிறுத்த சபையிலே காளிக்கு உபதேசம் செய்து வைத்தான். அதை அறிந்தவாறே அன்னை தானும் வணங்கி வழிபட்டு தில்லையினுடைய 8 திசையிலும் தானிருந்து காப்பதாய் சொல்லி ஒவ்வொரு திசைக்கும் வெவ்வேறு காளியாக தான் வெளிப்பட்டாள் என்றும் அதன் பிறகு தேவர்களும் மூவர்களும் அங்கே ஒரு சேர காத்து கிடக்க தான் செய்யவிருக்கும் அந்த ஆனந்த தாண்டவத்திற்கு நேரம் நெருங்கி வந்தவாறே எம்பெருமான் அந்த நிறுத்த சபையிலிருந்து குதித்து எழுந்தருளி சனக சபையை நோக்கி உள்ளே ஓடி சென்று ஜடாபாரம் எல்லாம் அப்படியே பறக்க கங்கை துளிர்த்து கொண்டு சுவாமி எழுந்தருள்றாரு. முன்னாடி போய் தண்ணி தெளிக்கணும் இல்லையா, தலையில கங்கை தான் இருக்கு. அந்த கங்கை கீழே தண்ணி தெளிச்சுக்கிட்டே போனாலாம். அதன் பேரிலே கங்கா ஸ்பர்சத்தோடு எம்பெருமான் எழுந்தருளி கனகசபையின் உள்ளே புகுந்தார். பஞ்சாட்சர படியை மிதித்து ஏறி சிச்சபையின் உள்ளே நுழைந்தார். ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சிச்சபையின் உள்ளே தான் தான் ஆனந்த ஸ்வரூபமாக தானே ஞானஸ்வரூபமாக இருப்பதை காட்டித்தரும் விதமாக பொன்மயமான அந்த சிச்சபையின் உள்ளே தானும் திரும்பி நின்று ஆனந்த தாண்டவத்தை ஒவ்வொரு கரணங்களாக நாட்டிய கரணங்களை செய்து கொண்டே போய் அருகிலே இடது பாகத்தில் அம்மை நின்று கொண்டு தன்னுடைய 2 திருக்கண்களாலும் அந்த ஆண்டவத்தின் அழகையும் அருளையும் வாரிக்கொண்டு எதிரே இருப்பவர்களுக்கெல்லாம் தன் திருக்கண் பார்வையினாலே அதை வழங்கிக் கொண்டே காட்சி தர ஈசதாண்டவ சாட்சிணியாயிற்றே அம்மை எப்போதுமே தன் வலது கண்ணால் சுவாமியை தரிசிப்பாள்.
பக்கத்துல தான் இருக்கா. வலது கண் பார்வை சுவாமியின் திருமேனிலே இருக்கும், பார்த்து கொண்டே இருப்பாள். இடது கண் பார்வையால் நம்மை ஒரு பார்வை பார்ப்பாள். அதன் வழியேத்தான் அந்த அருள் பெறப்படும். எம்பெருமானுடைய அருள் கட்டுக்கடங்காத காட்டாறு போலே அதன் எதிரே போய் நின்று அதை அப்படியே சம்பாதிப்பேங்கிறதுக்கு தானி நமக்கு கிடையாது. அதனால தான் எப்போதும் சிவசக்தி ஸ்வரூபம்னு இருவரையும் ஒரு சேர வைத்தேத்தான் கொண்டாடுகிறோம். மறந்தும் கூட இருவருக்குள்ளேயும் ஒரு பிரிப்போ, இவர் வேறு அவர் வேறுங்கிற எண்ணமோ கூட பெரிய அளவிலான ஆணவம் போலே ஆகிவிடும். அங்கே சுவாமியும் அம்மனுங்கிற அந்த நிலையிலே எந்த விதமான பின்னமும் இல்லாதத்தான் பார்க்கணும். இல்லைன்னா அருளுக்கு இலக்கு இல்லாமல் போய்விடுவோம். நாம் பக்கத்துல நெய்வேலியிலே மின்சாரம் எல்லாம் அங்கிருந்தா புறப்பட்டு வருகிறதுன்னு சொல்றோம். அங்கிருந்து எங்கே உற்பத்தி ஆகுதோ நேர அங்கிருந்தே ஒரு கயிறு திரிச்சு அதை அப்படியே கொண்டு வந்து இதுல சேர்த்துட்டா அதே வரப்போற மின்சாரம் தானே. எதுக்கு இத்தனை வழிக்கு அது போய் 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 எங்கெங்க எவ்வளவு அதனுடைய வீரியத்தை குறைக்க வேண்டுமோ குறைத்து கொண்டே வந்து நம்ம வீட்டினுடைய அளவுக்கு எவ்வளவு கொள்ளுமோ அதைத்தான் கொடுக்கணும். நேரம் அங்கிருந்து வர அதே மின்சாரம் தானே அங்கிருந்து நேரடியாக அப்படியே கொண்டு வந்து சேர்க்கலாமா? அதனுடைய வீரியத்தை நம்மால் ஒரு காலத்திலும் தாங்க முடியாது. அந்த வீரியத்திலே நாம் இழந்தே போய்விடுவோம். நாம் அழிந்துவிட்டு போகக்கூடிய அளவில் அந்த வீரியம் அதுதான் இங்கேயும் எம்பெருமானுடைய திருவருளை நேரடியாக பெறுவதற்கு இயலாதவர்கள் அருள் வடிவமாகிற அம்மையை அருகிலே நிறுத்தி எம்பெருமானுடைய திருவருளை தான் வாங்கி எதிரே இருப்பவர்களுடைய தேவை என்ன, கொள்ளளவு என்னன்னு பார்த்து அவர்களுக்கானதை கொடுப்பாள். அத்தனை பேருக்கும் நாளைக்கு இந்த தேசத்திற்கு பிரதம மந்திரி ஆகணுங்கிற ஒரு ஆசை இருக்குன்னே வச்சுப்போமே. சரி, எம்பெருமான் அதை பூர்த்தி பண்ணிவிட்டார். நாளைக்கு நீங்கள் டெல்லிக்கு போக வேண்டியதுதான். பிரதம மந்திரி ஆகிவிடலாம்னு நினைச்சா நாட்டு நிலைமையை விட்டுடுவோம், நம்ம நிலைமையை நினைச்சு பார்ப்போம். அது ஆகக்கூடிய காரியமாது? ராஜபதவியை திடீரென்று இது ஆகக்கூடிய காரியமாது? நம்மளே அதை தாங்கிக் கொள்ள முடியாதே. நமக்கு என்ன அளவிலே எல்லாம் ஏற்பட்டிருக்கோ அந்த அளவிலே எம்பெருமான் அதை வைத்திருக்கிறார். காசும் பணமும் வேணும் வேணும்னு கேட்கலாம். சரி, ஏதோ ஒரு விதிப்பகைனாலே ஒரு நல்வினையினாலே திடீரென்று நாளை காலை வீட்டு வாசலே ஒரு 100 கோடி ரூபாய்க்கு பணம் எல்லாம் கட்டுக்கட்டா அடுக்கி வச்சுட்டு போயிட்டா அதை பார்த்து பயம்தான் முதல்ல நியாயத்துக்கு வரணுமே தவிர இத்தனையும் சம்பாதித்து விட்டோம்ங்கிற எண்ணமே இருக்கா. இப்ப நம்ம அளவு என்ன? ஏதோ சில ஆயிரங்கள் சில லட்சங்கள்னா எம்பெருமான் அந்த அளவிலே செய்வான். நம்மால் கொள்ளக்கூடியது எதுவோ அதை தட்டில்லாமல் கொடுத்து விடுவான். நம்முடைய ஆழத்தை அறிந்தவளாக அன்னை அருகில் இருந்து அம்மாவாச்சே என்ன பிள்ளைக்கு தேவைங்கிறது நியாயத்துக்கு அப்பாவோட அதிகமா அம்மாவுக்கு தான் தெரியும். பிள்ளை எதற்கு எப்படி நிற்கும், அவன் இப்படி பார்த்தான்னா என்ன அர்த்தம், சிரித்து பேசினால் என்ன அர்த்தம்னு அம்மாவுக்கு தான் நல்லா தெரியும். ஆனால் இவன் அருகிலே இருந்து கொண்டு ஐயன் வாரி வழங்கியவற்றிலிருந்து நமக்கு எதுவோ அதை தன் அருள்விழி பார்வையால் நமக்கு வழங்குகிறார். அந்தபடிக்கு அருகிலேயே விட்டுப்பிரியா தத்துவமாய் சிவகாம சுந்தரி வீச்சிருக்க சுவாமி அங்கே ஆனந்த தாண்டவம் ஆடி கழித்தார். பதஞ்சலி வியாக்கிரபாதர்களை முன்னிட்டு கொண்டு இருவரும் பரமசிவபக்தர்களாக நின்று வணங்கினார்கள். நியாயத்துக்கு அத்தனை முடித்த அந்த ஆனந்த தாண்டவத்திலே லயித்து கண்கலங்கி கைகூப்பி நின்று அவர்களிடத்தே எம்பெருமான் வேண்டிய வரம் என்னவோன்னு கேட்டபோது வைத்த வரம்தான், பெருமானை ஒரு நாளும் இனி நீங்காது இந்த திருத்தலத்தில் தேவரீர் நித்தியவாசம் செய்து கொண்டு இங்கே இன்றைக்கு எங்களை முன்னிட்டு கொண்டு செய்த இந்த ஆனந்த தாண்டவத்தை வரும் காலத்திற்கெல்லாம் யுகந்தோறும் உன்னை வேண்டி வந்து நாடி வந்து திருவடியிலே விழுந்து அரற்றும் அன்பர்களுக்கு இதே ஆனந்தத்தை வழங்கும்படியாக இந்த சிற்சபையே உங்களுக்கு இடமாய் கொண்டு இந்த மிதித்த வலது திருவடியும் தூக்கி வீசிய இடது திருவடியும் 4 கரங்களிலும் ஏந்தி இருக்கும் அழகும் விரித்த ஜடாபாரத்தோடும் நீங்கள் இந்த மரவா புன்முறுவலோடு காட்சி தரும் இந்த திவ்ய தரிசனத்தை ஒரு நாளும் இல்லாது இங்கேயே இருக்கும்படியாய் செய்து வருமடியவர்களுக்கெல்லாம் அருளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். சுவாமியும் அந்த பரம பக்தர்களுக்கு அன்று செய்து வைத்த அனுகிரகம் இன்று வரையிலும் தவறாத அந்த ஸ்தானத்திலே ஒரு இம்மியளவும் தன் அருள்மழையை குறைத்துக் கொள்ளாது அன்று வைத்த அந்த முறுவல் மாறாது காட்சி தருகிறார். எத்தனையோ அடியார்கள் தில்லையிலே ஒரு நாளுக்கு ஒரு முறையாவது நடராஜ தரிசனம்னு வைத்துக் கொண்டு பிறந்த நாள்ல இருந்து எனக்கு நினைவு தெரிஞ்சு 60 வருஷமா நினைவு தெரிஞ்சுன்னு சொல்லுவீங்க. என்னைக்கான அந்த சிரிப்பு மாறி போயிருக்கா? மறவே மாறாது. எப்போதும் மாறாத அந்த புன்முறுவல் உள்ளபடியே தவறிழைத்து விட்டு ஒருவன் சென்றாலும் சிரித்தபடியே தான் நிற்பார். இன்பத்தோடு ஒருவன் என்னைக்கினாலும் சிரித்தபடியே இருப்பார். இந்த புன்முறுவல் மாறாமல் இருக்கே அன்னைக்கு வைத்த அந்த வேண்டுதல், பதஞ்சலி வியாக்கிரபாதர்கள் வைத்த வேண்டுதல். அதனால்தான் அப்பர் சுவாமிகள் அந்த சிரிப்பை மட்டும் தனியே கொண்டு போய் குமின் சிரிப்புன்னு அதற்கு ஒரு உமையை கொடுத்தார். கண்ணத்துக்கிட்ட இந்த உதடு 2 முடிகிற இடத்துல அப்படி குவிஞ்சு இருக்குமா, இந்த 2 இடத்துல உதடினுடைய முனையிலே ஒரு குமிழ் விழுந்திருக்குமா அந்த இடத்திலே. அப்படி தன்னுடைய உதடை வளைத்து சிரிக்கக்கூடிய அழகு வேற ஒருவருக்கும் இல்லை. அது எம்பெருமானுக்கே உரித்தானது. அன்றைக்கு வைத்த அந்த சிரிப்பு இன்றும் மாறாமல் இருக்கே. அன்று பிடித்த அந்த அபயகரம் தானே எங்கெங்கயோ ஓடி முடிச்சு அலைஞ்சு திரிஞ்சு ஒரு நாள் அது இந்த பக்கம் திரும்பினதே இல்லையே. இப்படி வைத்த கரம் இப்படி இருக்கு, இப்படி திரும்பவே இல்லையே. அடியார்களுக்கு அந்த கரம் இப்படி திரும்பினால் அவர் தான் கதி, வேற ஒன்றும் கதி இல்லை. ஆனால் வந்தவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்தையும் கடக்க கடக்க
கையை பிடித்து கொண்டு போய் தானன்றோ கடத்து விடுகிறார். அப்பேற்பட்ட கருணையோடு எம்பெருமான் நின்ற நிலை, அந்த ஆனந்த தாண்டவத்தை தான் பதஞ்சலி வியாகரபாதர்கள் இன்றளவும் நித்தியம் தரிசனம் செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. சிதம்பரத்தை விட்டு நீங்காதவர்கள் எங்கு சென்றாலும் நடராஜ தரிசனம், தவறாத மத்தியான வேளையிலே நடராஜ தரிசனம் என்ற சிறப்போடு தான் அந்த அடியார்கள் எல்லாம் இவரை வணங்கி வருகிறார்கள். இந்த எம்பெருமானிடத்தே ஈடுபடாத அரசர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அந்தபடிக்கு கௌடதேசத்திலிருந்து வந்த ஒரு அரசன், கௌடதேசம்ங்கிறது இன்றைய பெங்கால், மேற்கு வங்காளம் இந்த பகுதிகளை சேர்ந்தது. பரம வைதீகர்கள்லாம் நிறைந்திருந்த பகுதி அது. அந்த கௌடதேசத்திலிருந்து ஒரு அரசன் முன்னம் புறப்பட்டு வந்தான். அந்த அரசன் தானும் அங்கே அவனுக்கு அடுத்து ராஜ்ய பதவி கொடுக்க வேண்டியது, அடுத்து மன்னராக முடிசூட்ட வேண்டியது அவனுக்கு தான். ஆனால் அவனுக்கு சருமத்திலே ஒரு நோய் கண்டது. உடம்பெல்லாம் வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாய் போய்விட, விதிப்படி சரும நோயெல்லாம் இருப்பவர்கள் ராஜ்யபாரம் பண்ண முடியாது. அவர்களை நெருங்கி யாரும் போக மாட்டாங்க. கூட மந்திரிகள்லாம் இல்லாமல் போய்விட்டால் ராஜா எப்படி ராஜ்யம் பண்றது? அதனால அவருக்கு பதவி இல்லைன்னு விலக்கப்பட்டது. அதனால் மனமுடிந்து போய் அவன் அந்த பிரதேசத்திலிருந்து புறப்பட்டு கடற்கரை வழியாகவே புண்ணிய தலங்களை எல்லாம் தரிசித்துக் கொண்டே வந்தான் என்றும், காஞ்சி மாநகரத்தை அடைந்த போது வேடுவன் ஒருவன் தெற்கே இருக்கக்கூடிய தில்லையின் சிறப்பை எடுத்து சொல்ல, வழியிலே திருவண்ணாமலை, திருமுதுகுன்றம் முதலிய தலங்களை தரிசித்துக் கொண்டு அவன் தில்லை அம்பலத்தை அடைந்தான் என்றும், வந்தவன் சபையிலே நடராஜாவை தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி சுவாமியினுடைய பூஜைக்காக கங்கையே புறப்பட்டு வந்து தேங்கிய சிவகங்கை தீர்த்தத்திலே தானும் மூழ்கி எழுந்து நடராஜ பெருமானை தரிசிக்க விழைந்தான். ஆனால் மூழ்கி எழுந்தபோது ஏற்பட்ட அதிசயம், அதுவரையில் வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக இருந்தவன் சருமம் ஸ்வேதவர்மன் என்றே பெயர் கொண்டிருந்தான். ஸ்வேதம்னா வெள்ளை. அது நீங்கி உருக்கின பொன்னிறமாக அவன் உடம்பு மாறியதாம். ஹிரண்யவர்மன் அவனுக்கு பேரே மாறி போனது, பொன்னிறமாக மாறி போனதாம். அது நடராஜ பெருமானுடைய நிர்மால்யம் போய் கலக்கக்கூடிய சிவகங்கை தீர்த்தத்தினுடைய சிறப்பு. அதிலேயே நித்தியமும் விதிப்படி ஸ்நானம் செய்து வருபவர்களுக்கு சரீரம் பொன்னிறமாக மாறும் என்று புராணம் அந்த அளவிலே எடுத்து காண்பிக்கிறது. அந்த மன்னன் இத்தனை தூரத்திற்கு எனக்கு இருந்த இந்த இடர்பாட்டை தீர்த்த இந்த தலத்தை தான் எனக்கான இடமாக கொள்ளுவேன். இனி மற்றொரு முறை அந்த கௌடதேசத்திற்கு போய் முடிசூடிக் கொள்வதெல்லாம் இல்லை, இங்கேயே இருந்து கொண்டு இங்கேயே முடிசூட்டிக் கொள்ளுகிறேன். இந்த எம்பெருமானை ஆராதிப்பவர்களான இந்த தில்லை மூவாயிரவர்களை கொண்டு விதிப்படி முடிசூடிக் கொள்ளுதல் என்றவன் சங்கல்பித்துக் கொண்டு அந்த ராஜ்யத்திற்குறித்தான கொடை, கொடி, வாழ் இவற்றையெல்லாம் அங்கிருந்து கொண்டு வரும்படியாய் சொல்லி தான் முடிசூடி கொண்டான். அப்படி புறப்பட்டு வந்ததுதான் புலிக்கொடி. இன்னைக்கும் அந்த பிரதேசத்துல தான் அந்த புலிகளையே நாம் பார்க்கிறோம். சோழருடைய கொடியில் இருக்கக்கூடிய அந்த புலி கௌடதேசத்திலிருந்து வரப்பட்டதுதான். இன்னும் சொல்ல போனால் தில்லை திருத்தலத்திற்கு அதிகபட்சமாக திருப்பணிகள் செய்த சோழ மன்னர்கள் தங்களுடைய குலகுருக்களாக ஏற்பது பல இடங்களிலும் இந்த கௌடதேசத்திலிருந்து வந்த அந்தணர்களை என்பதை கல்வெட்டுகளிலிருந்தும் செப்பு பட்டயங்களிலிருந்தும் நாம் பெற முடிகிறது. அப்படியாக அந்த கௌடதேசத்து அரசனிடத்தே இருந்து சோழ பரம்பரை தோன்றியதென்றும், அன்று தொடங்கிய மரபின்படியே சோழராஜ்யம் எப்போதும் தங்களுக்கான தலைமை பீடமாக தில்லை திருத்தலத்தை கொண்டு பட்டாபிஷேகம் செய்து கொள்ளக்கூடியதை இந்த தலத்திலும் அதை செய்து வைக்கும் உரிமையை தில்லை மூவாயிரவர்களுக்குமாக கொடுத்து அவர்களை கொண்டு இந்த ராஜ்யம் சிவராஜ்யமாகவே வளரும்படியாக செய்து கொண்டார்கள். சோழ தேசத்திற்கு இன்றைக்கும் நுழைவு வாயில் தில்லை தான். இங்கிருந்து ஒரு 10-20 கிலோமீட்டர் கொஞ்சம் தாண்டி அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா நடுநாடு வந்துடும். கடலூர் பக்கம் போயிட்டாலே நடுநாடு தான். அதை தாண்டி கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அடுத்து தொண்டை நாடு வந்துடும். அப்ப சோழ நாடு எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா சோழ நாட்டிற்கு தலைவாசலே தில்லை தான். இந்த திருத்தலம் தான். கொள்ளிடக்கரையை ஒட்டித்தான் சோழருடைய எல்லையே வரையறை செய்யப்படுகிறது. தில்லை தான் சோழ தேசத்திற்கே எல்லையாக தலைவாசலாக கொள்ளப்படுகிறது. அன்று தொடங்கியது சோழர்களுக்கான சிவபக்தி. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் ஆயிரமாக கோயில்கள் கட்டியும் எத்தனை விழாக்கள் எடுப்பித்தும் எவ்வளவு நிபந்தங்கள் கொடுத்தும் வேதமும் ஆகமங்களும் செழிப்புறும்படியாக செய்து இந்த திருத்தலத்தை தங்களுக்கான தாய் வீடு போலே கொண்டு சிறந்தார்கள். இது சோழர்களுடைய திருப்பணி. இப்படியாக அந்த அரசனிடத்தே இருந்து வந்த வழி. இது தவிர இந்த திருத்தலத்தினுடைய மற்றொரு விசேஷ பூஜாமூர்த்தியாக இருக்கக்கூடிய ரத்னசபாபதியாக விளங்கக்கூடிய எம்பெருமான் பிரம்மதேவன் ஒரு முறை அந்தர்வேதின்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணிய தலத்திலே யாகம் செய்ய வேண்டி அதற்கு விசேஷமாக அந்தணர்களை ஆவாகனம் செய்து அவர்களை அழைத்து கொண்டு போய் செய்யணும் என்று ஆசைப்பட்டார். அந்தர்வேதிங்கிறது இன்னைக்கும் ஆந்திர தேசத்திலே கோதாவரி தீர்த்தம் போய் கடலிலே சேரக்கூடிய இடம். நதிகள் கடலிலே கலக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் ரொம்ப புண்ணியமான பகுதிகள். அப்படியாக கோதாவரி தீர்த்தம் போய் கலக்கக்கூடிய அந்தர்வேதியை தனக்கு இருப்பிடமாக கொண்டு ஒரு பர்ணசாலை அமைத்து அதிலே யாகம் செய்வதற்கு தில்லைவாழ் அந்தணர்களை அழைத்துக் கொண்டு சென்றார். அப்படி அழைத்துக் கொண்டு சென்ற போது 3000 பேர்கள் சென்று அங்கே நிகழ்த்திய யாகத்திலே அந்த யாகத்தீயிலிருந்தே வரப்பிரசாதமாக எம்பெருமான் அந்த தீ நிறத்தோடே கூட மாணிக்கமயமான நிறத்திலே ஒரு சபாதாயகனாக நடராஜ மூர்த்தமாக தோன்றி தன்னையே நித்தியமும் இவர்கள் ஆராதித்து வரும்படியாக சொன்ன
அந்த திருவேணியை அங்கே வைத்து வழிபட்டு அந்தர்வேதியிலிருந்து மீண்டும் தில்லைக்கு எழுந்தருளிய போது அந்த எம்பெருமானையும் எழுந்தருளச் செய்து இங்கே வைத்து வழிபட்டார்கள் என்றும், அப்போது சென்றவர்கள் அத்தனை பேரும் வந்ததான்னு தலைக்கணக்கு எடுத்து வந்தபோது ஒரு தில்லைவாழந்தனர் தலைக்கணக்கு குறைய போய் வந்தவர்கள் யாரையோ நாம் தொலைத்து வந்தோமோன்னு அஞ்சிய போது சபையிலிருந்து அசரீரி வாக்காக நடராஜ பெருமான் நாமே உங்களுள் ஒருவன் என்று வார்த்தை அருளி செய்ததாக சொல்லப்படுகிறது. இன்று வரையிலும் அதனால் தான் தில்லைவாழந்தனர்களுக்குள்ளே ஒருவராய் நடராஜ பெருமான் இருப்பதால் ஒவ்வொரு தில்லைவாழந்தனரையும் நாம் நடராஜ வடிவமாகவே பாவித்து அவர்கள் தம்பதி சமேதராக எழுந்தருளினார். சாட்சாத்தாக நடராஜ பெருமானும் சிவகாம சுந்தரியுமாக எழுந்தருள்வதாக பாவித்து அவர்களிடத்தே இருந்து பிரசாதம் பெற்று மகிழ்கிறோம். அத்தனை சிறப்பை தன்னுடைய தலத்திற்கும் தன் திருவுருவத்திற்கும் தன்னை வழிபடுபவர்களுக்கும் அவர்கள் கொண்டிருந்திருக்கக்கூடிய அந்த பக்திக்குமாக கொடுத்து வைத்திருக்கிறான். இந்த சிறப்பினால் தான் அடியார்களுடைய பட்டியலை வெளியிட வேண்டும் என்ற ஒரு சங்கல்பத்தால் ஆரூர் தியாகேச பெருமான் அடியார்களை கொண்டாடும் நிமித்தமாக ஒரு பட்டியல் வெளிப்பாடு என்ற ஒரு நிகழ்ச்சி ஏற்பட்ட போது சுந்தரரிடத்தை அடியெடுத்து கொடுத்த போது தில்லைவாழந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன்னு முதல் முன்னம் எடுத்து சொல்லி தானே அடிமையாக இருப்பதாக இந்த அடியார்கள் அத்தனை பேருக்கும் தானடியவனாக இருக்கும் பாவனையிலே தியாகேச பெருமான் சொல்ல சொல்ல சுந்தரர் எழுதினார் என்றால் இந்த தில்லைவாழந்தனருடைய சிறப்பை தியாகராஜ பெருமான் மூலமாக வெளிப்படுத்தி அருளினார் என்ற அளவிலே கொள்ளுகிறோம். இந்த திருத்தலத்தை தான் தத்துவங்கள் எப்படி கட்டிடக்கலையாக மறுவும் என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணமாக பார்க்கிறோம். 5 பிரகாரங்கள் கொண்ட கோவில் எல்லோரும் அறிந்ததுதான். அதிலே 5ஆவதாக இருக்கக்கூடியது பிருத்வி பிரகாரம் என்று சொல்லி அங்கே சன்னதிகள் ஒன்றும் இல்லாமல் தரைதளம் முழுவதும் மண்ணால் நிரப்பப்பட்டு பிருத்வி தத்துவமாகவே இருக்க பார்க்கிறோம். முழுக்க தோட்டமும் செடியும் கொடியுமாக நட்டு முழுக்க மண்ணை நிரப்பிய அந்த பிரகாரம் இருக்கும்படியா அது பிருத்வி பிரகாரமாக கொள்ளப்படுகிறது. அங்கிருந்து தான் கோபுரங்கள் 4 கோபுரங்கள் வழியிலேயும் நீங்கள் கடந்து உள்ளே சென்றால் 2ஆவதாக இருக்கக்கூடிய பிரகாரத்தையே சிவகங்கை தீர்த்த பிரகாரமாகத்தானே கொள்ளுகிறோம். அது முழுக்க மேலே எந்த விதமான மூடும் இல்லாமல் பிரகாரம் முழுவதும் தெரியும்படியாக செய்து சேகரிக்கக்கூடிய தீர்த்தம் எல்லாம் சிவகங்கையிலே போய் சேர்க்கும்படியாக 2ஆவதாக இருக்கக்கூடியது அப்பு தத்துவமாகிற தண்ணீருக்கானது 5 பூதங்களிலே 2ஆவது பூதம். அது 3ஆவதாக இருக்கக்கூடியதை திருமூலநாதர் பிரதட்சணம்னு சொல்றோம். அந்த பிரதட்சணத்தில் தான் அக்னி பிரதிஷ்டை நித்தியமும் ஆகி இருக்கக்கூடிய திருமடப்பள்ளி, யாகசாலை, இதெல்லாம் கல்யாண மண்டபம் முதலியவைகள் எல்லாம் இருக்கக்கூடிய பிரகாரமாக நெருப்பினுடைய தன்மையை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க பார்க்கிறோம். மேலே 4ஆவது பிரகாரம் வாயு தத்துவம். இந்த வாயுவினுடைய வெளிப்பாடாகத்தான் சபை பிரகாரத்தை சுற்றி 2 தளங்களால் ஆன பிரகாரமாக அப்போதே குலோத்துங்க சோழன் காலத்திலே வடிவமைத்தார்கள். 2 தளங்களாக அந்த பிரகாரம் இருப்பதால் உள்ளே சென்ற காற்று சுற்றி கொண்டே இருக்கும். மேலே சிதம்பரத்திற்கே உரித்தான இந்த சிகண்டி பூர்ணம்ங்கிற மணி அந்த பிரகாரத்திலிருந்து அடிக்கப்படுகிறது. காற்றினுடைய தான் நாதம் புறப்பட்டு வருகிறது. வாயு தத்துவமாகிற இந்த பஞ்சபூதங்களின் வரிசையிலே அடுத்து வரக்கூடிய காற்று தத்துவத்தை இது வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. 5ஆவது ஆகாச தத்துவம். சிதம்பர கஷேத்திரத்தை ஆகாச கஷேத்திரம் தானே சொல்றோம். அந்த ஆகாசம் நாம மேல பார்க்கிற, நாம விமானத்துல சஞ்சரிக்கிற ஆகாசம் இல்ல, கண்ணுக்கு தெரியாததாய் தஹராகாசமாக இதற்கெல்லாம் மேம்பட்டதாக இருக்கக்கூடியது. மீதி பூதங்களை எல்லாம் நாம் சிலதை முகர்ந்து விடலாம், சிலதை சுவைத்து விடலாம், சிலதை நாம் தொட்டுணர்ச்சியினாலே பார்க்கலாம். இதெல்லாம் உண்டு ஒவ்வொன்றுக்கும். ஆகாச தத்துவத்தை உணர மட்டுமே முடியும். அது உணர்ச்சியினாலே உணர்வினாலே உள்ளூரத்தான் கொள்ள முடியுமே தவிர கண்களால் பார்த்தோ அதனுடைய அளவீடு என்பது கிடையாது. அப்படியான ஆகாசம் எங்க இருக்குன்னா மேல மேகங்கள்லாம் சஞ்சரிக்கிற ஆகாசம் இல்லை. அது அதையும் கடந்ததாக இருக்கக்கூடிய தஹராகாசம். அது எப்படி இருக்கும், என்னவாக இருக்கும், யாருக்கும் தெரியாது. 14 புவனங்கள், எத்தனையோ லோகங்கள், இதெல்லாம் சொல்றோமே. அறிவியல் கூட எத்தனையோ உலகங்கள் உண்டு, எத்தனையோ பால்வெளிகள் எல்லாம் உண்டுங்குதே. அந்த எல்லா பால்வெளிக்கும் அப்பாற்பட்டு போய் எம்பெருமான் சஞ்சரிக்கக்கூடிய பகுதி. அங்கே தான் எம்பெருமான் இந்த ஞானானந்த தாண்டவத்தை புரிகிறானாம். நாம பூமி பந்திலே ஒரு பகுதி பாரத தேசம்ங்கிற இந்த புண்ணிய தேசம், அதனுடைய தெற்கு பகுதி, அதிலே ஒரு தமிழ்நாடு, அதிலே ஒரு சிதம்பரம், அதிலே அந்த தலத்தை ஒட்டி இருக்கும். இப்ப இதை அப்படியே வெளியில் கொண்டு போய்கிட்டே இருங்க. இந்த உலகப்பந்தை அடைந்து போனால் இத்தனை கிரகங்கள் எல்லாம் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு வெளி உண்டு. அதற்கு நாயகனாக சூரிய பகவான் நடுவிலே நிற்கிறார். இது போல இன்னும் நிறைய நிறைய பால்வெளிகள் எல்லாம் உண்டா. அத்தனை பால்வெளிகளையும் கடந்து எம்பெருமான் எங்கோ ஒரு இடம் அந்த தஹராகாசத்திலே ஞானானந்த தாண்டவம் செய்கிறார். அத்தனை பெரிய தஹராகாசத்தினுடைய ஒரு வெளிப்பாடு தில்லை தலம் என்றால் இந்த தலத்திற்கு எவ்வளவு சிறப்பு இருக்க முடியும். மனதினாலே நம்மால் அளவிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு விஸ்தீரணமாம் அத்தனை பால்வெளி. அதையெல்லாம் கடந்திருக்கக்கூடிய இடத்திலிருந்து எம்பெருமான் தானும் ஆனந்த தாண்டவம் ஆடி காண்பிக்கிறான். அந்த ஆனந்த தாண்டவத்தை இந்த தலத்தை தேர்ந்தெடுத்தான் என்றால் இது ஞான பூமி தானே. இப்படிப்பட்ட இந்த சிதம்பர தலத்திலே எம்பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடி அருளிய செய்தி. இன்றைய தலைப்பிற்கான
நாயகனாக இருக்கக்கூடிய, ஐந்தாவதாக ஆகாச பிரகாரம், அது அங்கே இருக்கக்கூடியது, ஆனால் ரகசிய பிரகாரமாக கண்ணுக்கு தெரியாமலேயே இருக்கும். அருள் பெற்ற அடியவர்களுக்கு என்றோ ஒரு நாள் நடராஜ பெருமான் அங்கே தான் இருப்பதை காட்டிக் கொடுப்பார். இப்படி ஆகாஷாத் வாயு, வாயோர் அக்னி, அக்னேராப அப்ய பிருத்வின்னு சொல்லக்கூடிய ஆகாச தத்துவத்திலிருந்து வாயு தத்துவம், அந்த காற்று ஒன்றோடொன்று உரசிக்கொண்டே இருக்கும் போது நெருப்பு வெளிப்படும், நெருப்பு குளிர்ந்து நீராகும், நீர் கட்டித்து போய் மண்ணாகும். இது சிருஷ்டி கிரமத்திலே. படைக்கும் காலத்தில் ஆகாசத்திலிருந்து காற்று, காற்றிலிருந்து நெருப்பு. இது சம்ஹார காலத்திலே இது அப்படியே தலைகீழாக நடக்கும். பூமியை நீர் உள்ளே கொண்டு செல்லும், வெள்ளத்தினாலே பூமி எல்லாம் மூழ்கி போகும். அந்த நீரை சுடும் வெப்பம் ஆவியாய் மாற்றும், ஆவி காற்றாய் கிளம்பி போய் கடைசியாக ஆகாச தத்துவத்திலே ஒடுங்கும். ஐந்து பூதங்களையும் எம்பெருமான் இப்படித்தான் படைத்தும் சம்ஹார காலத்திலுமாக நியமனம் செய்கிறார். அந்த ஆகாச தத்துவத்தின் முடிந்த முடிவாக நடராஜ வடிவம், அந்த நடராஜனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஆகாச பிரகாரத்தை தான் அடியவர்களுக்கு தன் சங்கல்பத்தாலே என்றோ ஒரு நாள் காட்டித் தருவான். ஒரு நாள் தரணும் தரணும்னு வேண்டி கேட்டுக்கொண்டே இருந்தால் எம்பெருமான் நடத்தி கொடுப்பான். அப்படியான இந்த தஹராகாச கஷேத்திரம் இந்த திருத்தலம். ராஜேந்திர சோழன் தன்னுடைய பிள்ளைக்கே தஹர சபாபதினு பேர் வைக்கிறார். ராஜேந்திர சோழனுடைய 3 பிள்ளைகளே ஒருவருக்கு தஹர சபாபதினே பேர் வைக்கிறார். இப்ப இந்த தஹராகாசத்தை பற்றியும் அங்கே தாண்டவ நாயகனாக பெருமான் இருப்பதையும் 10-11ஆம் நூற்றாண்டிலேயே இவர்கள்லாம் அறிந்திருந்தார்கள். அப்ப அதுக்கு எத்தனை நூற்றாண்டு முன்பாக இந்த தத்துவங்கள் எல்லாம் வந்திருக்கணும். அதனாலே தஹராகாசம் என்பதோ தஹர சபாபதி என்பதோ புதுசாக வந்த பேர் இல்லை. சோழ சாம்ராஜ்யத்திலே மாமன்னர் ராஜேந்திரன் தன்னுடைய பிள்ளைகளே ஒருவருக்கு வைத்த திருநாமம் அந்த திருநாமம். அப்படியான தத்துவம். அவ்வளவு தூரத்திற்கு ஈடுபட்டார்கள் சோழர்கள் இந்த சிதம்பர கஷேத்திரத்திலும் இந்த எம்பெருமானிடத்திலும். அப்படி இவரை வழிபடக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்கள் 3000 அவர்களுக்குள்ளே ஒருவராக வந்து தோன்றியவர் உமாபதி சிவாச்சாரியார். சைவ சமயத்திலே 4 பெருமக்கள், ஞானசம்பந்த பெருமான், அப்பரடிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக பெருமான், அவர்களெல்லாம் இந்த திருத்தலத்திலே மண்டி கிடந்தார்கள். 4வரையும் 4 வாயில்கள் வழியே அவரவர்கள் கொண்ட உறவின் முறையிலே வளவைத்து எம்பெருமான் அவர்கள் பதிகங்களை சம்பாதித்துக் கொண்டு மகிழ்ந்தார். அவர்கள் காலத்திற்கு பிறகும் அவர்களுடைய பதிகங்கள் பாதுகாவலாக இருக்கும் பொருட்டு தில்லை அம்பல வெளியிலே அதையெல்லாம் பாதுகாக்கும்படியாக செய்தான். அது எப்போது வெளிப்பட வேண்டுமோ, எத்தனை பதிகங்கள் என்ன அளவில் வெளிப்பட வேண்டுமோ அதையும் லீலா வினோதமாக மாமன்னர் ராஜராஜனையும் நம்பியாண்டார் நம்பிகளாகிற ஆச்சாரியரையும் கொண்டு தில்லைவாழந்தனர்கள் மூலமாக வெளிப்படுத்தி அருளினான் என்ற அளவிலே திருமுறைகளை மீட்டெடுத்த செய்திக்கெல்லாம் களனாக இருப்பது. இவர்கள் காலத்திற்கு பிறகு சந்தானாச்சாரியார்கள் என்று சொல்லக்கூடிய ஞானவான்களான ஆச்சாரியர்கள் எல்லாம் வந்து தோன்றினார்கள். அவர்களுக்குள்ளே முன்னம் மெய்கண்ட தேவர் என்பவர் 14ஆம் நூற்றாண்டிலே தோன்றி 13ஆம் நூற்றாண்டிலே தோன்றி அருளியவர். அவர் பெண்ணாகடத்திலே பிறந்தருளியும் திருவெண்ணை நல்லூரிலே தடுத்தாட்கொள்ளப்பட்ட நிலையிலும் சுந்தரரை தடுத்தாட்கொண்ட அதே திருத்தலத்தில் தடுத்தாட்கொள்ளப்பட்டார். ஞான சம்பந்தரான 3 வயதிலே தடுத்தாட்கொள்ளப்பட்டார். இவர் 2 வயதிலேயே தடுத்தாட்கொள்ளப்பட்ட சிறப்பு. அப்படியாக தோன்றிய மெய்கண்டார் அந்த ஆச்சாரியர் தான் சிவஞான போதம் என்ற ஒரு ஞான நிதியை வழங்கி அருள, அவரை அடுத்து வந்த அருணந்தி சிவாச்சாரியார் என்ற ஆச்சாரியர் ஸ்ரீமத் அருணந்தி சிவா உரிமைப்பட்டவைகளாக இருக்க அதை பசுக்கள் என்ற வார்த்தையாலே குறிப்பார்கள். பசுக்கள்னு சொல்லுவாங்க. பதியாக அவர் இருப்பதால் அதனால் தான் எம்பெருமானுக்கு பசுபதியின் என்ற ஒரு விசேஷமான திருநாமம். எல்லா உயிர்களும் பசுவர்க்கம். ஒவ்வொன்றும் நாமெல்லாம் தான் அத்தனை பேரும் ஒரு பசு போலே வழி நடத்தப்பட வேண்டும், சொன்னாத்தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த அளவில் பசுக்களாக கொள்ளப்படுவது. அதுக்கெல்லாம் உடையவனாக எம்பெருமான் பதியாக தானும் இருக்கிறான். அவனை போய் அடைவது தான் பசுக்களுக்கு நோக்கம். ஆனால் தெரிந்தாலும் அடையாமல் இருக்குதே, அந்த வழியிலே நம்மை முன்னேறாமல் ஏதோ ஒன்று தடுத்து நிப்பாட்டுகிறதே. அப்படி தடுக்கக்கூடியது எதுவோங்கிற எண்ணம் வரும்போது தான் எம்பெருமான் இந்த உயிர்களுக்கு ஆனவாதி மலங்கள் என்ற ஒன்று ஆதியிலிருந்தே இருந்து வரக்கூடிய ஞானத்தை வழங்குகிறார். இந்த உயிர்களுக்கு ஒரு குறைபாடு இருக்கு. நமக்கு தான் எப்போதுமே தனித்து நம்மால் இருக்கவே முடியாது. எதையாவது ஒன்றை சார்ந்து தான் இருப்போம். குறைந்தபட்சம் இந்த சரீரத்தை சார்ந்திருக்கு இல்லையா உயிர், அந்தபடிக்கு எதையாவது ஒன்றை சார்ந்திருக்கணுமாம் இந்த உயிருக்கு. ஒன்று இறைவனை சாரணும், இல்லைன்னா அவனிலிருந்து எதிர்பட்டு சாரணும். ரெண்டுல ஏதான ஒண்ணுத்துல இப்படி பலதுமாய் எதையான ஒன்றை சார்ந்திருக்க வேண்டியது உயிர்களினுடைய தன்மை. அது இயல்பிலே ஆனவாதி மலங்களின் பேரிலே அது அப்படியே இருந்தது, எப்போதும் இருந்து கொண்டே இருந்தது. இப்ப எம்பெருமான் பார்த்தான், இந்த குற்றங்கள்லாம் இருக்கு இல்லையா, மலங்கள்னு சொல்றோமே, ஆணவம், கண்மம், மாயை, இந்த 3ஐயும் மலங்கள் என்று அறிவித்து நம்மை அதிலிருந்து ஜாகிரதைப்படுத்தும்படியாக ஞானத்தை வழங்கி, ஞானத்தை கொண்டு எம்பெருமான் நமக்கு இந்த மலங்களை எல்லாம் நீக்கும்படியாய் அவன் திருவருளாலே ஞானம் அடைந்து இந்த உயிர்கள் மலத்தன்மை நீங்கப்பட்டு திருவடியை சேர்கின்றன. இந்த கணக்கு தான் எம்பெருமான், உயிர்கள், மலங்கள், இந்த 3ஐயும் பற்றிய தெளிவுத்தான் சைவ சித்தாந்தம் முப்பொருள் உண்மைன்னு சொல்லுவது. அப்போ இந்த மலங்களை இருள் என்று சொல்லுவார்கள். இது எதையோ ஒன்றை மறைக்கக்கூடியது. ரகசியம்னு உள்ள போய் தரிசனம் பண்றோமே, அது அங்கேயே தான் இருக்கு. ஆனா என்ன, அதுக்கு முன்னாடி ஒரு திரை இருக்கு.
திறந்துட்டா உள்ளுக்குள்ள இருக்கிறது தெரிஞ்சிடும். அந்த திரை இருக்கு இல்லையா, அது தான் இந்த மலம். அது எப்போது நீங்கும்னா ஆச்சாரியர் உள்ளே எழுந்தருளி அவர் கைகளால் தொட்டு நீக்கினால் தான் நீக்கும். அதனால் தான் குருவருள் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தெளிவை கண்ணுக்கு புலப்படாதபடிக்கு ஒரு திரையிட்டு மறைக்கிறதே, ஆச்சாரியரால் மட்டும்தானே அதை நீக்க முடிகிறது. நீக்கிட்டு சுவாமி என்ன பண்றார், கையில இருக்கிற தீபத்தை கொண்டு அதன் முன்பாக ஆட்டி காண்பிக்கும் போது ஏதோ நமக்கு ஒரு தெளிவை தருகிறது. அதுவரையில் தெரியாமல் இருந்த விஷயம் தெரிகிறது இல்லையா, அந்தபடிக்கு அந்த தீபம் ஞான தீபம். ஆச்சாரியர் அதையெல்லாம் அறிந்தவர். அவர் எழுந்தருளி அவருக்கு கட்டுப்பட்டு அறியாமையாகிற ஆணவமாகிற மலம் நீங்க உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்ந்த பொருள் நமக்கு தரிசனமாகிறது. இங்கேயும் இந்த ஆணவ மலத்தை இருளாக சொல்லிவிடுவார்கள். நமக்குள்ள இருள் இருக்கு, இருட்டு தான் உள்ளுக்குள்ள சூழ இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ள இருக்கிற எம்பெருமான தெரிய முடியாதபடிக்கு மறைக்குதே அந்த இருள். அது அப்ப ஞானம் எங்க இருக்குன்னா அதுவும் அங்கே தான் இருக்கு, அந்த தெளிவும் அங்கே தான் இருக்கு. எப்படி இதை நீங்க சொல்றீங்கன்னா, இப்ப இந்த அறையிலே இத்தனை விளக்குகள் போடப்பட்டிருக்கு, விளக்குகள் என்னமோ இங்க தான் இருக்கு, ஆனா இதை எல்லாத்தையும் அணைச்சு விட்டா உடனே இருள் சூழ்கிறது. அப்ப ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருப்பதாகிறது. ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். இது ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கும். ஒன்றிலே ஒன்று எது விஞ்சுகிறதோ அது அங்கே வெல்லுகிறதுங்கிற அளவிலே. இருளை அழிக்கக்கூடிய அளவிற்கு ஒளி கூடி விட்டால் இருள் இல்லாமல் போயிடும். இப்ப இந்த அறைக்குள்ளே யாரும் இல்லாத போது ராத்திரி 12 மணிக்கு வந்தால் முழுக்க இருளாக இருக்கும். இதே அறைக்குள்ளே தான் இந்த சாதனங்கள்லாம் இருக்கு, தட்டி விட்டால் உடனே ஒளி பாய்கிறது, இருள் இல்லாமல் செஞ்சு விட்டது. அப்ப ரெண்டு ஒரு இடத்துக்குள்ளே தானே இருக்கு. அதைத்தான் இங்கேயும் இது இரண்டும் ஒரே இடமாக இருக்கும். ஒளிக்கும் இருளுக்கும் ஒன்றே இடம். ஆணவமாகிற இருளுக்கும் ஞானமாகிற ஒளிக்கும் இடம் என்னமோ ஒன்று தான். ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். ஞானம் அதிகரித்து வந்தால் இருள் தேய்ந்துவிடும், ஆனால் இருள் கூடிவிட்டால் ஞானத்தை மங்கச் செய்யும். போன வருஷம் வரைக்கும் ஒரு மாதிரி இருந்தார், இப்ப என்ன ஆச்சோ தெரியல, ஒரு தெளிவு பிறந்து விட்டது. நபர் ஒருத்தர் தான். இதுக்கு முன்ன கொஞ்சம் குழம்பி இருந்தார், இப்ப தெளிவு வந்து விட்டது. அப்ப குழப்பம் தெளிவு இரண்டிற்கும் ஒரே இடம் தான். அப்ப நடுவுல புகுந்த செய்த மாற்றம் திருவருளாலே விளைந்தது, இந்த அருளாலே விளைந்தது. அந்தபடிக்கே இங்கே ஒன்றில் ஒன்று மேலிடில் ஒன்று ஒளிக்கும். இங்கே ஆணவ மலம் அது வெளியே அது அதிகரித்து விட்டால், அது மேலிட்டு விட்டால் ஆணவ மலம் ஞானத்தை ஒளித்துக் கொள்ளும்படியாக செய்விடும். ஞானம் மேலிட்ட காலத்திலே ஆணவ மலம் அங்கே அழிந்துபட்டு போய் அது இல்லாமல் செய்யும். தாருகாவனத்திலே பிக்ஷாடனராக வந்ததை இப்போது மீண்டும் ஸ்மரிக்கலாம். அதனால் தான் கீழே சொன்னேன், தேர் திருநாளுக்கு முன்னாடி நாள் பிக்ஷாடனர் வருவதற்கு காரணம் ஆணவாதி மலங்களை அங்கே ஒழித்துவிட்டு அந்த உயிர் சுத்தமான ஒரு நிலையிலே சாத்வீக நிலையை அடையும் போது ஆனந்த தாண்டவ தரிசனம் இயல்பாக கிடைக்கிறது. அன்னைக்கு நீங்க கோயிலுக்குள்ளே போக வேண்டாம், சுவாமியை புறப்பட்டு வந்துடுறார், அவரே வெளியே வரார் இல்லையா. ஏன், முந்தைய நாள் இந்த ஆணவங்களை எல்லாம் துளைத்த உயிர்களுக்கு அவர் இருப்பிடம் தேடி எம்பெருமான் எழுந்தருளி அந்த ஆனந்தத்தை வழங்குகிறார். அன்னைக்கும் கோயிலுக்குள்ள வந்து தரிசனம் பண்ணிக்கோங்களேன் சொல்லிருக்கலாமே, இல்ல முதல் நாள் ரொம்ப விசேஷம் அன்னைக்கே தேர் புறப்பாடு பண்ணிருக்கலாமே. இல்ல, அத்தனை நாளும் ஒரு விரதம் போலே அந்த உற்சவத்தை எல்லாம் அனுஷ்டித்தவர்களுக்கு நிறைவாக பரிபூர்ணமான அந்த ஆனந்தத்தை நான் நீ இருக்கும் இடம் தேடி வருகிறேன் எம்பெருமான் எழுந்தருளி வீதியிலே எங்கேயான ஒளிந்து கொள்வோமோன்னு பார்த்து 4 வீதிகளையும் தன் திருவடியால் அளந்து எல்லா திசையிலும் அருளை வாரிக்கொண்டே போரும் நாம சொல்ற அளவுக்கு பார்த்து பூரிக்கும்படியாக செய்கிறார் இல்லையா. அந்தபடிக்கு இருள் நீங்கப்பட்ட நிலையிலே ஒன்று மேலிடில் ஆணவமலம் அது நீக்கப்பட்டு விடும். எதனாலே, ஞானத்தின் மூலமாக அன்றி மற்றொன்றும் அதற்கு வழி இல்லை. அந்த ஞானத்தையும் திருவருள் தான் வரும். இந்த ஞானத்தை பெறணும்னு சொன்னா அது ஏதோ நூல்களை வாசித்து பெற்று விடலாமான்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை. நூல்களை வாசித்து தெளிவு பெறுவது என்பது நம்மால் ஆகக்கூடியதே இல்லை. அருளாலே குருபதேசத்தினாலே பெறுவது. ஏன்னா இதே ஞான நூல்ல தான் மந்திரோபதேசத்தினுடைய சிறப்பை நிறைவிலே சொல்லுகிறார். எத்தனை வகையான பஞ்சாட்சரங்கள் உண்டு, எதை கொண்டு அந்த உயிர்கள் எல்லாம் உய்வு பெறுங்கிறதெல்லாம் மேலே சொல்லுகிறார். அப்படி ஒன்றை ஒன்று மேலிடில் ஆணவமலம் மேலிட்ட இடத்திலே ஞானம் ஒளிந்தும் எனினும் ஞானத்தை ஆணவம் பொருந்தாது. ரெண்டும் ஒரே இடத்துல தான் இருக்கு, ஆனால் ஒன்று சேர முடியாது. ஆணவத்தின் முன்பாக இது நிற்காது. ஆணவத்தின் முன்பாக ஞானத்தின் முன்பாக ஆணவம் நிற்க முடியாது. எப்படி, இருட்டு இருந்த இடத்துல வந்து நீங்க அந்த விளக்கை தட்டியவுடன், ஒரு விளக்கை ஏற்றி வைத்தவுடன் அந்த இருள் நிற்காமல் மறைகிறது இல்லையா. யாராவது நீ வெளியே போன்னு சொன்னாங்களா? இல்ல. ஞானம் பட்ட மாத்திரத்திலே அந்த இடத்தில் இருளால் இருக்க முடியாது. அதனால் தான் இறைவன் முன்பாக ஆணவ மலம் வரவே முடியாதுங்கிறோம். இந்த முப்பொருள்னு சொன்னோம் இல்லையா, பதி பசு பாசம், இதிலே பெருமானோடு பாசங்களுக்கு இடமே கிடையாது. பாசங்கள் எம்பெருமான் முன்பாக நிற்கவே முடியாது. இதன் வெளிப்பாடு தான் 3 கயிர்கள் 3 பாசங்களை கொண்டு வீசிய போது, மார்கண்டேயர் பேரிலே வீசிய போது
அது எம்பெருமான் மேலே பட்ட மாத்திரத்தில் கயிர்கள் எல்லாம் பொசுங்கி போய் விழுந்தன. ஏன்னா பாசத்திற்கு எம்பெருமான் திருமுன்னே சுவாமி சன்னதியிலே இடமே கிடையாது. அது பொசுங்கும்படியாக நோக்கி தீர்த்து விடுவான். மன்மதன் ஆசையின் வெளிப்பாடுத்தான், பாசங்களின் வெளிப்பாடுத்தான். அவன் நிற்க முடியாத அன்றோ பொசுங்கி போனான். அந்தபடிக்குத்தான் இதெல்லாம் தான் அந்த திருவிளையாடலிலே எம்பெருமான் செய்யக்கூடிய தத்துவார்த்தங்கள். அவர் திருமுன்பிலே ஆணவாதி மலங்களோ பாசமோ மாயையோ நிற்கவே முடியாது. அதை அழிக்கும்படியாக செய்து விடுவார் என்றபடிக்கு ஒன்றில் ஒன்று மேலிடின் ஒன்று ஒழிக்கும் எனினும் இருள் அடராது அடராது உள்ளுயிர்க்கு உயிராய் தெளிக்கும் அறிவு திகழ்ந்துள்ளதேனும் திரிமலத்தே குளிக்கும் உயிருள் கூடும் பட கொடி கட்டினேனே. இந்த ஆணவத்திற்கும் ஞானத்திற்குமாக இருக்கக்கூடிய சம்பந்தங்கள் பேதங்களை எல்லாம் எடுத்து சொல்லி உயிர்கள் எதை சார்ந்திருக்க முடியும், இரண்டையும் சார்ந்து விடும். ஆனால் ஞானத்தை சார்வதன் மூலமாக இருளிலிருந்து விடுபட்டு அது உயர்ந்த பேற்றை அடையும் என்பதை காட்டிக் கொடுத்து அதிலிருந்து தொடங்கி இந்த தெளிவை பெறுவதற்கே கொடிகட்டினேன். துவஜாரோகணம் செய்யும் இடத்திலே இந்த தெளிவைத்தான் பெறுகிறது. சிவத்தை சார்ந்த அந்த உயிர் கீழே இருந்து திருவருளாகிற கயிறாலே பிணைக்கப்பட்டு திருவருள் துணையோடு ஒவ்வொரு தத்துவங்களாக கடந்து 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 மேலே போய் துவஜஸ்தம்பத்திலே ஒரு அடிக்கு ஒரு அடி வளையம் மாதிரி போட்டிருப்பாங்க. அது ஒவ்வொன்றும் ஒரு ஒரு தத்துவத்தை குறிப்பதாக கொள்ளுவார்கள். அந்த தத்துவங்களை கடந்து 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 போய் தியாகராஜ பெருமான் அதனால்தான் 96 அடி உயர தேரின் மேலே ஆரோகணித்து வருவர். எல்லா தத்துவங்களையும் கடந்திருக்கக்கூடியவர் அவர் என்பதை காட்டும் விதமாக சைவ சித்தாந்தம் தத்துவங்களை 96ஆக பெருக்கி அதற்கு மேலே போய் இருப்பவன் எம்பெருமான். 96வது தத்துவங்களையும் கடந்த பிறகு இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அந்தபடிக்கு இந்த தத்துவங்களை குறிக்கும் விதமாகத்தான் துவஜஸ்தம்பத்திலே அந்த வளையங்கள் பொருத்தப்பட்டிருக்கும். ஒவ்வொரு வளையத்தையும் கடக்கும் போது ஒவ்வொரு தத்துவத்தையும் அந்த உயிர் கடப்பதாக கொண்டு நிறைவிலே மேலே போய் சிவத்தோடு அது ஒன்றி இருந்து எல்லா தத்துவங்களுக்கும் கடந்து அப்பால் மிக்கதோர் வெளியிலே ஆனந்த தாண்டவம் செய்யக்கூடிய பெருமானுடைய திருவடிகளை அது அடைகிறது. அதற்கு துணையாக இருந்தது திருவருள். அந்த திருவருளை கூட்டுவித்தது ஆச்சாரியராகிற குருவருள். அதனால் தான் துவஜஸ்தம்பத்திலே ஒரு ஆச்சாரியர் ஏறி நின்று கொண்டு அவர் திருக்கரத்தாலே அந்த கயிறை பிடித்து இழுக்க இழுக்க திருவருள் துணையோடு அந்த உயிர் மேலே புறப்பட்டு போய் சிவத்தோடு ஒன்றுவதை காட்டி தருகிறது. இந்த சன்னிவேசத்திலே தான் உமாபதி சிவாச்சாரியார் இந்த தெளிவை எல்லாம் வழங்கி அருளி மேலே இன்னும் 3 பாடல்கள் பாடி நிறைவு பாடலிலே முக்கியமாக பஞ்சாட்சரத்திலே இருக்கக்கூடிய பேதங்கள் எத்தனை எத்தனை அக்ஷரத்தால் ஆன சிவமூல மந்திரங்கள் உண்டு, அதை என்ன நிலையிலே ஒரு உயிர்களும் பெறலாம் என்றெல்லாம் சொல்லி தெளிவுபடுத்தி தலை கட்டுகிறார். அப்படியான உன்னதமான சாத்திர நூல் கொடிக்கவி ஆகிற சாத்திர நூல். அதை இன்னொரு அவசரத்திலே இன்னொரு காலத்தில் 4 பாடல்களையும் இதே போல் விளக்கமாக பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பை எம்பெருமான் ஏற்படுத்தி தரட்டும். இத்தனை கருணையுடையவனான இந்த எம்பெருமான் அவன் இங்கே அன்று தொடங்கி இன்று வரையிலும் வரக்கூடிய அடியவர்கள் எல்லோருக்கும் கேட்டவற்றையெல்லாம் வாரிக் கொடுத்து ஊனதாண்டவமாக ஆரம்பத்திலே காட்சி தருகிறானாம். சைவ சித்தாந்தம் நடராஜா ஆடக்கூடிய தாண்டவத்தை 3ஆக பிரிக்கும். ஒன்று ஊனதாண்டவம் என்று சொல்லும். ஊனதாண்டவம்னா நாம கேட்கக்கூடிய அற்ப விஷயங்களையும் இங்கத்தான் வந்து கேட்கிறோம். வீடு வேணும், வாகனம் வேணும், வசதி வேணும்னாலும் அதையும் இங்கத்தான் வந்து கேட்கிறோம். வேற கதி கிடையாது. இவரிடத்தை கேட்கிறோம். கேட்டால் கொடுத்து விடுவார். அந்தபடிக்கு இந்த விஷயங்களை எல்லாம் கேட்டு வருபவர்களுக்கும் இதே தாண்டவம் தான் சாட்சியாக இருக்கும். ஊனதாண்டவம் அப்போது பேர். அதே சபைத்தான், அதே நடராஜா, அதே தாண்டவம் தான். ஆனா நாம் அதை எப்படி பார்க்கிறோம்? இந்த விஷயங்களை கூட இவர்கிட்டயே கேட்டு பெறலாம் சரின்னு கொடுத்து விடுவார். கொடுத்தவற்றை எல்லாம் சேகரித்து 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 சேர்ந்த வஸ்துக்களாலே எவ்வளவு சிரமங்கள்ங்கிறத ஒரு நிலையிலே புரிந்து கொள்வோம். இதெல்லாம் இல்லாத இருந்த போதே சௌக்கியமா இருந்தோமே, இவ்வளவு கட்டம் இல்லையேன்னு ஒரு நிலையிலே தோன்றும். அப்போது என்ன பண்ணலாம்னா நடராஜா கிட்ட தான் திருப்பி வருவோம். இவரிடத்தையே வந்து மன்றிட்டு வணங்கி துதித்து ஏதோ ஒரு நப்பாசையிலே அற்பமான விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தை கேட்டேன், கேட்டவற்றை கொடுத்தும் விட்டாய், கொடுத்ததால் அடைந்த அந்த சிரமங்கள் இருக்கே போதும் போதும் நானது, இனி இது எது ஒன்றுமே வேண்டாம், எதுவுமே வேண்டாம். அப்ப என்ன வேணும்னா நீ இருந்தால் போரும்னார். உன்னிடத்தே உன்னையே பெறுகிறேன் என்கிறார் மாணிக்க வாசகர். வேண்டத்தக்கது அறிவோய் நீ, வேண்ட முழுதும் தருவோய். வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? என்ன வேணுங்கிறது அவருக்கு தெரியும்னு நினைச்சுக்கிறோம். எனக்கு என்ன வேண்டுமோ நான் வேண்டத்தக்கது நீ அறிவாய் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். வேண்டத்தக்கது அறிவோய் நீன்னு படிக்கணும். நான் வேண்டத்தக்கது எது தெரியுமா? பெருமானே நீ ஒருவன் தான். உன்னையே நான் வேண்டி பெற்று விடுகிறேன்னு அவரையே வேண்டி பெற்று விட்டால் வேற என்ன வேண்டி இருக்கு? அவர் தான் அடுத்த வரையே சொல்லிட்டாரே, வேண்ட முழுதும் தருவார். உன்னிடத்தை உன்னை கேட்டால் முழுவதுமாக உன்னையே பெற்று கொடுத்து விடுவாய். உன்னையே தருவதற்கு நீ சித்தமாக இருக்கும் போது வேற என்ன அற்ப விஷயங்களை நான் கேட்க போகிறேன் ஒரு ஞானம் வரும். அப்போது இதே தாண்டவம் ஞான தாண்டவமாக மாறுமா? ஊன தாண்டவமாக இருந்தது ஞான தாண்டவமாக மாறும். அந்த தாண்டவத்திலே ஈடுபட்ட அந்த உயிர்கள்
வந்தோம், தரிசனம் பண்ணோம், போயிட்டோங்கிற எண்ணத்தோடு இது முடிஞ்சு போயிட்டதேங்கிற எண்ணத்தோட தானே வெளியே வரோம். எவ்வளவு நேரம் நின்று தரிசனம் பண்ணாலும் ஆட்சி வீட்டுக்கு போகணுங்கிற ஒரு அவசரத்திலே வெளிப்பட்டு வருகிறோம். அடுத்து எப்போதோன்னு நினைக்கிறோம். நினைத்து பாருங்கள், ஒரு நாள் இந்த தரிசனத்தை பார்ப்பதே வேலையாக போய்விட்டார். இந்த தாண்டவத்தை பார்த்து கொண்டிருப்பது மட்டும்தான் ஒரே வேலை. வீடு வாசல்லாம் பத்தி கவலையே இல்லை, பசி தூக்கமே இராது. அப்படி ஒரு காலம் கிடைத்தால் அதைத்தான் மோட்ச தாண்டவமாக சொல்லுகிறது. முத்தியடைந்த உயிருக்கு என்ன பிரசாதம்னா, காரைக்கால் அம்மையார் கேட்டது போலே அரவாணி ஆடுங்கால் நடிக்கீழ் இருக்கனாலே அந்த வேண்டுதல் தான். இந்த திருவடியை தூக்கி குஞ்சித மாதம் தெரிய ஆடுவார் இல்லையா, அப்போ அந்த திருவடியின் நிழலிலே இருந்து கொண்டு அந்த தரிசனத்தை பார்த்து கொண்டே இருப்பது. அப்ப லட்சிய உயிர்களுக்கு, பக்குவப்படாத ஆன்மாக்களுக்கும் இதே தாண்டவம். அது ஊன தாண்டவம். அந்த தாண்டவத்தினுடைய முழுமையை உணராது இருக்கக்கூடிய ஒரு நிலை, அது எவ்வளவு பெரிய விஷயங்களை எல்லாம் தருங்கிறத உணராது இருக்கக்கூடிய நிலை, அப்போது ஊன தாண்டவம். அதன் பிறகு அந்த நடராஜ தரிசனத்தினாலே, சிவப்பிரசாதத்தினாலே ஞானம் தலையெடுத்து, இதெல்லாம் என்ன இவரிடத்தை கேட்பதா, இதெல்லாம் இல்லாமலா இந்த உலகை கொடுத்தார், எவ்வளவு நமக்கு கொடுத்திருக்கார், இதையெல்லாம் துளைத்து அவரையே பெறுவோங்கிற எண்ணம் வரும்போது அதே தாண்டவம் ஞான தாண்டவமாக மாறி, அந்த ஞானத்தினாலே எம்பெருமான் நமக்கு மோட்சத்தையும் நமக்கு உறுதிப்படுத்தி கொடுத்து, மோட்சகதி அடைந்த உயிர்கள் மோட்ச தாண்டவமாக இதே தாண்டவத்தை பார்க்கும். அப்ப இங்க இருந்தாலும் சரி, பக்குவம் அடைந்தாலும் சரி, மோட்சத்திற்கே சென்றாலும் ஒரே கதி பெருமான் ஆடக்கூடிய தாண்டவம் ஒன்றே என்ற அளவிலே கொள்ளுகிறோம். ஆனால் தான் எம்பெருமான் ஆடக்கூடிய இந்த நிலையை ரொம்ப விசேஷமாக கொள்ளுகிறோம். ரொம்ப விசேஷமாக பெருமானுடைய தாண்டவத்தை. ஏன் சுவாமி கீதம் பண்ணக்கூடாதா, பாட்டு பாடக்கூடாதா, வாத்தியம் வாசிக்க கூடாதா, நாட்டியம் நாட்டியம் நாட்டியம்னு அது நடராஜாவாகட்டும் தியாகராஜாவுடைய அஜபா தாண்டவமாகட்டும், இதை ஏன் தாண்டவத்தோடவே எம்பெருமானை செய்கிறோம்னா, உயிர்களுக்கு இலக்கணம் அசைவு, அது உள்ளுக்குள்ளே துடித்து கொண்டே இருப்பதுங்கிறது தான். கொஞ்சம் வயசு கூடிட்டாலும் என்னைக்குன்னு பார்க்கும்போது கார்த்தால 7 மணிக்கெல்லாம் எழுந்திருவாங்க. 8:30 இல்லைன்னா கிட்ட போய் மூக்கு கிட்ட கை வச்சு பார்க்குறோமா, மார்பு கிட்ட தொட்டு பார்க்குறோமா, என்ன அங்க ஒரு சத்தம் இருக்கு, ஒரு அசைவு இருக்கு. அந்த அசைவு தானே அத்தனை உயிர்களுக்கு அடிப்படை லட்சணமே. குழந்தையே வந்த பிறகு முதல்ல அங்கத்தானே தட்டி பார்க்கிறோம். அது அழுது கைகால்களை உதைத்து அந்த அசைவுல தானே எல்லாம் இருக்கு. அந்த அசைவையே எம்பெருமான் இலக்கண சுத்தமாக செய்து கொண்டிருக்கிறார். அசைந்து கொண்டே இருப்பதால் மூச்சு சுவாசத்தை நாம் விடுகிறோம். அதுதானே அத்தனைக்கும் ஆதாரம். இது அடங்கி போயிட்டுதுன்னா ஒண்ணும் இல்லையே. அப்ப உள்ளுக்குள்ளே போகக்கூடிய இந்த காற்றும் வெளிப்படும் காற்றும் ஒரு சீரான மரபிலே வருவதைத்தான் தியாகராஜ பெருமான் ரகசியமாக வைத்து தானும் இருந்த இடத்திலே ஆடக்கூடிய அழகராக ஆடி காண்பிக்கிறார். அதனுடைய முடிந்த முடிபாய் பரமானந்தத்தின் வெளிப்பாடாய் குதித்தாடக்கூடிய அழகை நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவத்தின் மூலமாக காண்பிக்கிறார். அவர் அமர்ந்தாடியும் இவர் நின்றாடியுமாக செய்யக்கூடிய இந்த தாண்டவம் எல்லா உயிர்களுக்கும் ஆதாரமாக இருந்து உள்ளுக்குள்ளே அசைவை கொடுத்து கொண்டே இருந்து, இந்த ஜதி உள்ள இருக்கு இல்லையா, அது அந்த குறிப்பிட்ட ஜத்தியில தான் இருக்கணும். அந்த தாளம் கூடியோ குறைச்சோ போயிட்டுதுன்னா நம்மளால நிக்கவே முடியாது, தலை சுருண்டு விழுந்துடுறோமே. இப்ப இந்த ஜதி சுத்தம் எம்பெருமான் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த தாண்டவம் இது தாதை குறிக்கிறதுங்கிற அளவிலே ஹிருதய கஷேத்திரமாக புண்டரீக கஷேத்திரமாக சிதம்பர ஸ்தலத்தை எடுத்துக்கொண்டு அங்கே ஆடிக்கொண்டே இருக்கும் அந்த ஜதி, அந்த சப்தம் தான் உள்ளுக்குள்ளே கேட்டுக்கொண்டே இருப்பது. இந்த நாதம் அவருடைய தாண்டவத்திற்கு ஆதாரமாய் அடிப்படையாக இருப்பதுன்னு கொண்டு அவர் உள்ளுக்குள்ளே ஆடிக்கொண்டே இருக்கிறார்னு உணர்ந்து தான் உயிர்கள் இருக்கும் காலத்தில் சரீரத்தை கோயிலாகவும் உள்ளே இருக்கும் உயிரை எம்பெருமானவும் பாவித்து கோயிலை வழிபடுவது போலே உள்ளிருக்கும் எம்பெருமானையும் வழிபடணும். அதற்கு பக்குவம் ஏற்பட்டு பழக்கம் ஏற்படுவதற்கு கோயில்களுக்கு சென்று தவறாத தரிசனம் செய்து ஒரு நிலையிலே பெரிய அளவிலே உயர்ந்தவர்களுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய கோயில் வெளிப்படும். அது வரையில் கோயில் தரிசனத்தை செய்து கொண்டே இருக்க வேண்டும். கோயிலிலேயே இருக்கும் உங்களுக்கு அதை அடியேன் தனியே சொல்ல வேண்டியதில்லை. கோயில் தரிசனம் நித்திய தரிசனமாக கிடைக்க பெற்ற உங்களுக்கு இனியும் வருங்காலங்களிலே நடராஜ பெருமானுடைய தரிசனம் பரிபூர்ணமாகவும் அவருடைய கிருபா கடாட்சம் அடியார்கள் அத்தனை பேருக்கும் வேண்டியவற்றையெல்லாம் பெறக்கூடிய அளவிலே பக்குவப்படுத்தியும் சிவப்பிரசாதத்தோடு கூடி எல்லா உயிர்களும் இன்புற்றிருக்கும்படியும் லோகத்திலே சூழ்ந்திருக்கக்கூடிய கலகங்கள் சிரமங்கள் எல்லாம் நீங்கி எல்லா இடத்திலும் சிவானந்தம் பெருக வேண்டும் என்பதையும் எம்மை ஆளுடைய திருவாரூர் தியாகேச பெருமானுடைய தேவரும் மூவரும் காணா திருவடி தாமரைகளிலே விண்ணப்பமாக வைத்து அந்த அளவில் வாய்ப்பு கொடுத்த தீட்சிதர் ஆச்சாரியர் அவர்களுக்கும் அடியனுடைய கிருதஜ்ஞத்தை தெரிவித்துக் கொண்டு கேட்ட வந்த அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை சென்னிக்கு அணியாக சூட்டிக்கொண்டு நிறைவு செய்கிறேன். வான்முகில் வழாது பெய்க, மலிவளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாத உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நத்தவம் வேள்வி மல்க, மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆதிபராசக்தி என்னும் அன்னை வாழி, அல்லியங்கோதை பெயராம் அம்மை வாழி, மாதவர் சேர் வான்மீக நாதன் வாழி, மகிழ்வருளும் தியாகேச வள்ளல் வாழி, போதமுதவும் தேவதீர்த்தம் வாழி, புனித சிவனடி தொண்டர் வாழி, நீதியருள் சிவதர்ம கர்த்தர் வாழி, நிறை செல்வ திருவாரூர் நீடு வாழி, மூர்த்தி எல்லாம் வாழி, எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. நன்றி, வணக்கம். நிமிஷத்துல இந்த கன்க்ளூஷன் முடிஞ்சிடும்.
ஓம் பிரணவ தியானத்தோட சுப்பூர்த்தி பண்ணுறது தான் நம்ம சத்சங்கத்துடைய வழக்கம். அதனால் ப்ளீஸ் வெயிட். ரொம்ப நடராஜரை ஆத்மார்த்தமாக அனுபவித்து இந்த பிரவாகமாக வந்ததை ஆனந்தமாக அனுபவித்தோம். மென்மைக்குள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் என்கிறத நம்மளுடைய பறைசாற்றும். தொடர்ந்து பிரார்த்திப்போம். அவருடைய யஷஸ் மேலே மேலே எல்லா விதத்திலையும் சிறப்பாக க்ஷேமாக இருக்கிறதுக்கும் உலகம் ஃபுல்லாக இந்த சைவநீதியை பரப்புறதுக்கும் எல்லாம் வல்ல நம்பெருமான் ஸ்ரீ சிவகாம சமேத ஆனந்த ராமூர்த்தி கிருபை செய்யட்டும், அனுகிரகம் பண்ணட்டும் என்று நாம் எல்லோரும் சார்பாக பார்த்து ஆசீர்வதிக்கிறோம். இப்போது அடுத்ததாக ஒரு சில விஷயங்கள் ஒரு சில நிகழ்ச்சி ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். ப்ளீஸ் வெயிட். அது எப்போதும் போல இந்த லெஜண்ட் வந்து சிறப்பித்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் அடியார்கள் கூட்டம் நம்பெருமான் நடராஜனுடைய காதலாக கசிந்து கண்ணீர் மல்கக்கூடிய சிச்சபேஷனுடைய பக்தர்கள் தொடர்ந்து இந்த வைபவத்தில் பங்கு பெற்றிருக்காங்க. இது தன்னுடைய இந்த பொழுதுபோக்கு இல்லத்து விஷயங்கள் எல்லாத்தையும் தூர வச்சுட்டு 1 மணி நேரம் ஒரு தபஸ் மாதிரி எல்லாம் வந்து ஒரு புது நோக்கத்துக்காக கான்சன்ட்ரேஷனோட பண்ணுறோமோ தட் இஸ் ஆல் ஆர்ஸ் தபஸ். அதனால் நீங்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து 1 மணி நேரம் இறைவனுடைய அந்த பெருமையை கேட்கறதுக்காக நம்ம தியானம் பண்ணோம்னா அந்த தபஸ் இது எல்லாருக்கும் மூலமாக எல்லா க்ஷேமத்தை கொடுக்கட்டும் எல்லாம் சிச்சபேஷனை பிரார்த்திக்கிறோம். அதே போல எப்போதும் போல நடராஜனுடைய பிரசாதம் வழங்கப்படுவது அவசியம் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அப்போது இப்போது ஐயாவுக்கு ஒரு சிறப்பு ஆசீர்வாதம் செய்யப்படுகிறது. அதை தொடர்ந்து நம்ம சிதம்பரேஸ்வரர் சத்சங்கம் தொடர்ந்து சிறப்பாக விஷயங்களை சுவாமி இயக்குனர் நாம் எல்லாம் இயங்கிட்டு இருக்கோம். இப்போ சுவாமி படித்தவங்க சித்திரந்து பங்குமாறு திருவாரூர் சுத்தம்னு நம்ம சுவாமி நமக்கு பயிற்சி நடத்தின்னு இருக்கோம். அதோட ஒத்துழைப்போட ஆதரவோட அதில் முடிஞ்சது. அடுத்து திருவாரூர்னு கேட்டால் அடுத்ததும் சித்திரை 2வது ஆண்டு இன்று பூர்த்தி ஆகிறது. அடுத்த சித்திரை மாதம் 3ஆம் ஆண்டு தூங்குறது ஆதரவோடு சித்திரை சிகிச்சை உங்களுடைய ஆதரவும் ஒத்துழைப்பும் உற்சாகமும் தொடர்ந்து இருக்கணும்னு இந்த சிதம்பரம் சார்பாக அத்தனை கேட்டுக்கொண்டு இப்போது ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. அதை தொடர்ந்து இந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம நடத்துகிறோம். இதுக்கு நிறைய பேர் வந்து பணி பார்த்துறாங்க. அப்பப்போ 50 அப்படி பணி பண்ணுறோம். பெரிய சேவைகள் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வந்து நடத்துறதுக்கு ஒரு 2 3 பேர் நல்ல கடையாக இருந்திருக்காங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து சிறப்பாக பண்ணிட்டு இருக்கோம். அப்படின்னாலும் கூட இது தொடர்ந்து நடக்கணும்னு சொன்னால் என்னுடைய அன்பு ஆதரவு தான். அதனால தொடர்ந்து கேட்டு இது வந்து நம்ம எல்லாம் சொல்லணும். இதுக்கு திரைக்கு பின்னாலே ஒரு டீம் இயங்கிட்டு இருக்கு. தட் இஸ் கால்ட் வாயின் ரேசோவா. அவராக வந்து எந்த விதமான பிரதிபலனை எதிர்பார்க்காத இந்த சிவத்தொண்டுல தன்னை அர்ப்பணிச்சுருக்காங்க. அதில் முதன்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய அன்பிற்கும் பாராட்டிற்கும் உரிய சுரேஷ்ஜி அவர்கள். இதில் என்ன ஒரு பெரிய நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம்னாக்க எப்படி நாங்களும் மாதவரா யாரும் வரும் வந்து கலந்துக்கிறோங்கிறத விட இவர்கள் வந்து தன்னுடைய குடும்ப சகிதமாக இந்த ஆண்டு செஞ்சுருக்காங்க. குடும்ப சகிதமாக அவங்களுடைய மனைவி, அவங்களுடைய புத்திரி, அவங்களுடைய புத்திரன் எல்லாம் வந்து இந்த சத்சங்கத்தை பின்னிருந்து என்ன செய்யணும் எல்லாத்தையும் சிறப்பாக நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அதனால் எல்லாருக்கும் இப்போது சிறப்பு செய்யப்படுகிறது. அதே போல் ஒவ்வொரு சில வாலண்டியர்ஸ் இருக்காங்க. இப்போ நடராஜன் ஐயா ஊர்தவாள் ஐயா இருக்காங்க. அவங்க வந்து நெய்வேலி ஆஃபீஸில் இருந்தவங்க தான். அவங்க வந்து அவங்க தொண்டை என்ன செய்கிறாங்கன்னாக்கா இந்த ப்ரோக்ராம் நடக்குது வாங்கன்னு சொல்லி அந்த இன்விடேஷன் எல்லாருக்கும் ரீச் பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொருத்தர் விதத்தில் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு சிறப்பு செய்யணும். சிறப்பு 5 நிமிஷம் பிள்ளை தியானம் வான்மொழி விழாது பிறகு எல்லாரும் பிரசாதம் பெற்றுக்கொண்டு செல்லலாம். ஐயா ஒரு நிமிஷம். இந்த சிறப்புக்கெல்லாம் செய்வதற்கு இன்னைக்கு இங்கே வந்திருக்கக்கூடிய திரு மானஸ் அவர்களும் திரு முத்துக்குமார் அவர்களும் மானசாவுடைய திருமதி அவர்களையும் பாரதி அவர்களையும் எல்லாரையும் அழைக்கிறோம். ஷமாரோக்யமாவிதாசோபமானம் மகீயதே தான்யம் தனம் பசும் பகுபத்ரலாபம் சததம் வத்சரம் தீர்க்கமாயுः சுபஸ்தகிருதயானந்த சுகசிம்ஹஸ்வரூபிணி ஐஸ்வர்யம் ஆயுராரோக்யம்
இஷ்ட சித்திஞ்ச தேகி மே சர்வாபீஷ்ட பல சித்திரஸ்து. மேன்மேலும் சிறப்பாக இருக்க வேண்டியது. இவர் சொல்லும் போதே சொல்லிட்டார், நிறைய வந்திருக்கேன், இதான் முதல் மேடையினர். சத்சங்கமே ஞானத்தை நோக்கி உள்ளது தான். அவர் இருக்கிற முதல் தத்துவமே உமாபதி சிவத்தையும் நடராஜையும் சேர்த்து எடுத்துட்டார். அதுவே பெரிய நம்மளுடைய ஞானத்தை வெகு சீக்கிரமாக சுவாமிகிட்ட கொண்டு கொடுக்குறார். ஞான பார்வையை சிரேயஸாக இருக்க வேண்டியது. அடுத்ததாக இந்த வாலண்டியர்ஸாக வந்து சிறப்பாக செய்யக்கூடிய நமது சுரேஷ் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. தக்ஷிதா எம்எஸ் ஸ்வபாமானம் ஹியதே தானியம் தனம் பசும்போபத் லாபம் சதம் வத்சரம் தீர்க்கமாயோ ரேக்ஷமாக இருக்க வேண்டியது. நிறைய இந்த அறப்பணி திருப்பணிலாம் மேலே மேலே அவங்க குடும்பத்துக்கு க்ஷமத்தை கொடுக்கணும்னு எல்லாம் பிரார்த்திக்கிறோம். அடுத்த சதாதி புருஷதேந்திரிய ஆயுஷ்யவேந்திரியே பிரதிஷ்டது சௌக்கியமக்ஷமாக இருக்கிறது. திலகாத்திரமாக ஆனந்தமாக இருக்கிறது. எல்லாம் வச்சுட்டு பண்ணிட்டோம். அன்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சுவாமிகிட்ட பிரார்த்திக்கிறோம். இப்போது பெய்க ஆறாவது வந்த சுவாமி பிரார்த்தனத்தை சுபத்தி கொண்டு பிரசாரம் பெற்று செல்ல வேண்டும். திருச்சிற்றம்பலம். இந்த வெய்ய காலத்துல ஒரு மழையில நினைஞ்சிருக்கோம் நம்மலாம். ஏன்னா அவர் இன்னைக்கு சோசியல் மீடியா மாதிரி ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோ, நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியாம போயிடும். இப்ப உற்சவம் ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு 29ஆம் தேதி தேர் உற்சவம். அந்த காட்சிகள் எப்பவுமே கேட்டா மைக்கே வச்சுண்டு அப்படியே அந்த உற்சவத்தை காட்டுறார். விசேஷம். முக்கியம். இருக்கு சித்தாந்தத்தினுடைய சிறப்புகள் இருக்கு. செய்கிறார். முதல்ல இப்ப கோவில் இருக்கு. அந்த கோவில் இருக்கும். இன்னைக்கு முருகன் கோயில்ல சிவன் கோயில்ல 10 முடிச்சு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த பகுதியிலேயே இதை சொன்னாதான் இன்னும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். நடராஜாவுக்கு ஒவ்வொரு ஆனி மாசமும் மார்கழி மாசமும் நம்ம கொடி ஏத்துறோம். அப்படி அந்த ஆனி மாசம் நம்ம கொடி ஏறும் பொழுது
அந்த கோபுரத்திலையும் கொடியை ஏற்றிடுவோம். அந்த கொடி 6 மாதம் முழுதுக்கும் அங்கேயே இருக்கிறது. மறுபடியும் மார்கழி மாதம் கொடியேற்றும் பொழுது அந்த கொடியை நீக்கிட்டு புது கொடி நீக்கப்படுது, கட்டப்படுது. இப்ப இது எதுக்கு சொல்லப்படுதுன்னா, தர்ம கொடி தர்மம் என்றைக்கும் நிலைத்திருக்க வேண்டும் என்பதை நம்முடைய உமாபதி சிவம் இந்த பாடல் மூலமாக நம்முடைய ஆலயத்திலே இந்த நிகழ்வுகளை நமக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். மூணாவது, ஐயா சொன்னார், இந்த நிகழ்ச்சிகள்லாம் நம்ம யார் யாரை கூப்பிடலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்லாம் ஒரு திட்டமிடுவோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலைகள் இருக்கும். இந்த மாதம் இல்லைன்னா அடுத்த மாதம் வச்சுக்கலாம், அடுத்த மாதம் வச்சுக்கலான்னு. நம்முடைய மதுசூதனன் சொல்லும் பொழுது வேதங்களினுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை. அதில் ஒரு விஷயம் என்னன்னா, ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வணம்னு சொல்லிடுறோம். இந்த யஜுர்வேதம் தான் அவர் சொன்னது போல அவர் விளக்கெல்லாம் சொல்லலை, அதனால அவருக்கு நேரம் இல்லை. அந்த யஜுர்வேதம் தான் நமக்கு கிரியைகள், யாகங்கள் அதெல்லாம் பற்றி சொல்லுது. சாமவேதம் முழுதும் இசையை பற்றி சொல்லுது. அதர்வண வேதம் முழுசும் அதெல்லாம் சொல்லுது. அதனால இதுதான் நமக்கு எல்லாத்துக்குமே மூலம். நாங்கள்லாம் சொல்றது மகாநியாசம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இது வேத மந்திரங்களோட தொகுப்பு. அந்த மகன்யாசத்துல சிவ சங்கல்பம் அஸ்து அப்படின்னு 30 தனித்தனியான மந்திரங்கள் அமைஞ்சிருக்கு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, சிவனுடைய சங்கல்பம் இல்லாமல் இங்கு எதுவுமே நடைபெறாது. அப்ப அந்த எந்தெந்த விஷயங்கள்னு தனித்தனியா சொல்லப்பட்டிருக்கு. அதுபோல இன்னொரு வேத வாக்கியம் திருணமபி நச்சரதி அப்படின்னு சொல்லுது. அதுனா என்ன அர்த்தம்னா, நம்ம புல்லு பார்க்கிறோம், ஒரு புல், அந்த புல்லுக்கு மேல நுனி, அந்த நுனியில ஒரு பனி, அந்த பனி கூட இறைவன் சொல்லலைன்னா அங்க நிக்க முடியாதான். அப்போ அந்த புல்லுடைய நுனி எவ்வளவு சின்னது, மைக்ரோன்னு சொல்லுவோம் நம்ம, மைக்ரோ. அந்த நுனியில இருக்கிற பனி கூட பெருமான் சொல்லாம நடக்காது, பெருமான் இஷ்டம் இல்லைன்னா நடக்காதுன்னு சொல்லியிருக்கு. அதனால இந்த நிகழ்வானது தொன்று தொட்டு நடைபெற வேண்டும் என்று வாழ்த்தி இந்த நிகழ்வை ஏற்படுத்தியிருக்கிற நம்முடைய ஐயா அவர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் எல்லாம் வல்ல பெருமான் உறுதுணையாக அருள் செய்ய வேண்டும். ஒரு விஷயம் என்னன்னா, இங்கே ரெகுலராக வரக்கூடிய சத்சங்க மெம்பர்ஸுக்கெல்லாம் ஒரு ஃபெய்த் டெஸ்ட்டோடு வராங்க. என்னன்னு சொன்னாக்கா, ஐயா இன்னைக்கு பேச சொன்னால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாங்க. நம்ம சத்சங்கத்துடைய சிஸ்டமேட்டிக் என்னன்னா, ஓம் பிரணவதானம் 5 டைம்ஸ், அது இத்தனை மினிட்ஸ் தான், 1.25 மணி நேரம். இவங்க 8:30 மணி 9 மணிக்கு சத்சங்கம் இவங்க ஆரம்பித்தா கரெக்டாக முடிச்சிடுவாங்க அப்படிங்கிற அந்த ஃபெய்த்தில் வராங்க. அதை இன்னி வரையும் மெயின்டைன் பண்ணுறதுனால தான் இது இப்படிப்பட்ட பெரிய சொற்பொழிவாளர்களாக நம்ம ஷார்ட்டாக கொடுக்க முடியுது. இருந்தாலும் எசன்ஸாக நம்ம எடுத்துன்னு போகிறோம் அப்படிங்கிறதான் நமக்கு பெருமை. அதனால் அதையும் நீங்கள் தவறாக நினச்சிக்க வேண்டாம்னு கேட்டு இப்போது நிறைவு செய்கிறோம். திருச்சிற்றம்பலம். ஆரார் வந்தார் அவர் உழாத்தில் அணியுடைய ஆதிரினால் நாராயணனோடு நான் முன்னங்கி இரவியம் என்றும் தேரார் வீதியில் தேவர் குழாங்கள் திசைத்திலிருந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே. வான்முகில் விடாது பெய்ய மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்ய குறைவிடாது உயிர்கள் வாழ நான்மறை அரங்கல் ஓங்க நற்றவும் வேலி மெல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதிபதையே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி, பாகம் பன்னுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கடகத்திரளே போற்றி, கைலை வளையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்.